மயிலாடுதுறையில விவசாயிகள் கடும் கோபத்துல அதிருப்தியில இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தின் மீது. பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, மெயின் வந்து கஞ்சா அதிகமாக. அதிமுக இந்த தொகுதியில நின்னாங்கன்னா சேஃபா கம்ஃபர்டபுளா திமுக நின்னா கூட கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. ஆட்சி மாறணும் அப்படின்னு திமுக காரர் சொல்றாரு. நாங்க அண்ணமும் திமுக தான் இருக்கோம், இந்த ட்ரிப் மாறலாம்னு இருக்கோம். மாறலாம்னு இருக்கீங்களா? ஆமா. யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? எடப்பாடிக்கு. பட்டியலின சமுதாய மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுகிறார்கள். விசிலுக்கு தான் ஓட்டு. விசிலுக்கு தான் ஓட்டு. ஆமா. நாங்களும் விசிலுக்கு தான் போடுவோம். பூம்புகார் வேற லெவல். அப்ப யாருக்கு நாங்க போடுவீங்க? வந்து அம்மா கட்சிக்கு தான் போடுவோம். திமுக கிட்ட போன மீனவர்கள் ஓட்டு அதிமுக கிட்ட வருது. காலனில பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க போன வருஷம் நிறைய பேர் இந்த வாட்டி விஜய் போடுறாங்க. விஜய் தான் சார். டிவி தான். இல்ல போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கேக்கு போட்டீங்களா? நாகப்பட்டினமே மாறுது அப்படின்னா உங்களுக்கு என்ன அறிகுறி தெரியுது சார்? அதுல இருந்து ஒரு பட்டியலின சமுதாயம் காலனிக்குள்ள போறோம், போனா யாருக்கு ஓட்டு? விஜய். யாருக்கு ஓட்டு? விஜய் 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 விஜய். தொடர்ந்து விஜய் தான். விஜய்க்கு தான் ஓட்டு போடுறீங்களா? அக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கா? அக்கா நீங்க எப்படிக்கா? விசிலா? விசிலு. நீங்களும் விஜய்? ஆமா. அக்கா நீங்க? கீழ்வேலூர்ல விஜயோட கட்சி 2வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 3வது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவங்க ரெண்டு பேரை ஒத்து பாக்குற போது எடப்பாடியார் பரவாயில்ல. இன்னைக்கு மயிலாடுதுறை சான்ஸ், சீர்காழி சான்ஸ், பூம்புகார் கன்ஃபர்ம்டு விக்டரி, நாகப்பட்டினம் சான்ஸ், கீழ்வேலூர் சான்ஸ், மன்னார்குடி ஒண்ணுதான் திமுக 100% கேரண்டி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. கோலாகலாஸ் டிவியின் மூட் ஆஃப் தமிழ்நாடு அந்த போர்ஷனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா பற்றின குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், அதாவது கள ஆய்வை பார்க்க போகிறோம். அது என்ன ரீஜன் அப்படின்னா காவிரி டெல்டா பகுதி. காவிரி டெல்டா பகுதியில் ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தது போக மீதி இருக்கிற பகுதி விரைவிலேயே எங்களுடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். ஸோ இந்த மூட் ஆஃப் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக காவிரி டெல்டா பகுதி குறித்து அங்கே இப்போது மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன மாற்றம் நடந்திருக்கிறது, அங்கே மிகப்பெரிய களமாற்றம் நடந்திருக்கிறதா, இதை எல்லாம் குறித்து அலசுவதற்காக நம்முடைய ஸ்டுடியோவுக்கே நேரில் வந்திருக்கிறார் இந்தியாவின் தலை சிறந்த கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஜேவிசி. வணக்கம் சார். இன்னைக்கு காவிரி டெல்டா பற்றி அலசுகிறோம். ஆக்சுவலாக காவிரி டெல்டா வந்து டிஎம்கேவுடைய ஒரு ஃபோர்ட்ரஸ், கோட்டை என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. எனக்கு நல்ல நினைவில் இருக்குது, எம்ஜிஆர் முதல் தடவையாக ஆட்சிக்கு வந்தப்போ 77, அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ வந்து ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தால் பரவலாக எல்லா இடத்துலையும் டிஎம்கே தோல்வி. ஆனால் சென்னையில் பிரமாதமாக ஜெயித்தாங்க. பழைய தஞ்சாவூர் மாவட்டம், இன்றைக்கி 4-5 அது ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. பழைய தஞ்சாவூர் மாவட்டம் அது பெருமளவு டிஎம்கே ஜெயித்து இருந்தது. அப்போ எனக்கு ஒரு ஆசை, சரி எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆக போகிறார், எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் செய்தி வந்தாச்சு. இப்போ இதே செய்தியை முரசொலி எப்படி போடுவாங்க, இதை பார்க்கணும்னு ஒரு க்யூரியாசிட்டி. எந்த முரசொலியாக இருந்தாலும் சரி, அது எந்த திமுக பத்திரிகையாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஜெயிச்சதை எம்ஜிஆர் வென்றார்னு தானே போட முடியும், இதை மாற்றி போட முடியாதுல்ல. அப்படிங்கிறப்போ முரசொலியில் இது எப்படி போடுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி. அதுக்காக அப்போ நான் மதுரையில் தமிழ்ச்சங்கம் ரோடு பக்கத்தில் நான் இருந்தேன். அங்கே மெரிட்டுன்னு ஒரு ஹோட்டல் உண்டு. அந்த மெரிட் ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி கடை, அங்கே முரசொலி விற்பாங்க. என் லைஃப்லேயே தடவையும் கடைசி தடவையாகவும் முரசொலியை நான் விலை கொடுத்து வாங்கினேன். வாங்கி அதை படித்தேன். தலைப்பு செய்தி வந்திருந்தது, எம்ஜிஆர் வென்றார்னும் வார்த்தை கிடையாது, டிஎம்கே தோற்றதுங்கிற வார்த்தையும் இல்லை. தலைப்பு என்ன தெரியுமா, தஞ்சையும் தலைநகரும் கழக கோட்டைகளாகின அப்படின்னு வந்திருந்தது. கலைஞர் தான் எடிட்டர். அந்த தலைப்பில் அவருடைய கைவண்ணம் நீங்கள் பார்க்கலாம்.
அதை பின்னொரு நாளில் கலைஞரை நான் நேரில் சந்திச்சப்போ கோட் பண்ணேன். நான் சொல்ல ஆரம்பிக்கிறப்பே அது மனசில் வச்சு, ஆமாம் தஞ்சையும் தலைநகரும் கழக கோட்டைகளாகின அப்படின்னு இன்னைக்கு போட்ட தலைப்பு அதை கரெக்டாக சொன்னார். அதில் வந்து அந்த 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 என்டையர் ஃபுல் மேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட டிஎம்கே இது தோற்றதுன்னோ ஏடிஎம்கே வென்றதுன்னோ வார்த்தையே கிடையாதுங்க. அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு எடிட்டோரியல் பர்சனாக ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை வெற்றி தோல்வி இந்த ஒரு 2 வார்த்தையை எடுத்துட்டு வேறு விதமாக நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு வரவே முடியாது. ஆனால் அவர் அப்படி பண்ணியிருந்தார். என்னென்னா டிஎம்கே தோற்ற இடத்துல ஃபுல்லாக வெற்றி வாய்ப்பு இழந்தது இப்படியே போட்டுட்டாரு. ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னு ஒரு இடத்துல கூட சொல்ல, டிஎம்கே வெற்றி வாய்ப்பை இழந்தது இப்படியே போட்டு அதில் இது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போவே எம்ஜிஆர் காலத்திலேயே இன்னைக்கு காவிரி டெல்டா பகுதின்னு சொல்லப்படுகிற அந்த தஞ்சாவூர் ரீஜன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. டிஎம்கேக்கு உற்ற தோழனாக இருந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் காவிரி டெல்டாவில் ஏதேனும் களமாற்றம் நடந்திருக்கிறதா, ஏதாவது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருக்கா, திமுக அரசின் மீது கோபமோ அதிருப்தியோ இதெல்லாம் இருக்கா? ஏன்னா இதை நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காவிரி டெல்டா ஏரியாவுடைய இன்றைக்கு வரைக்குமே அதனுடைய முக்கியமான தொழில்ங்கிறது விவசாயம் தான். அந்த ரீஜனுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். அதில் விதிவிலக்காக திருச்சி அது சார்ந்த பகுதிகள் இருக்கலாம், நகர்ப்புறம் அங்கெல்லாம் தொழிற்சாலைகள் மற்றெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி பெருவாரியாக விவசாயத்தை மையமாக கொண்ட பகுதி. நாம் இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்துருக்கோம், உங்களோட நிறைய பேசியிருக்கோம். அதில் வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்னென்னா விவசாயிகளுடைய அதிருப்தி வெறுப்பாகவே மாறி இருக்கிறது இந்த அரசின் மீது, திமுக அரசின் மீது அப்படின்னு. அதே வெறுப்பு அதே அதிருப்தி இப்போ நீங்கள் பார்வையிட்டு இருக்க இந்த காவிரி டெல்டா பகுதியிலும் இருக்கிறதா, இல்லாட்டி வேறு விதமாக இருக்கிறதா? என்ன சொல்கிறது காவிரி டெல்டா? இனிமேல் உங்கள் கையில் அப்படியே மைக்கை கொடுத்துட்றேன், நீங்கள் சொல்லிகிட்டே போங்க. நன்றி சார். அதாவது தஞ்சையும் தலைநகரமும் கழகத்தின் கோட்டைகள் ஆகின அதை சொல்லியிருக்கீங்க நீங்கள் கிட்ட 2021 சொல்லியிருக்கீங்க. நம்ம போனது மொத்த டெல்டா கிடையாது. நம்ம வந்து ஏன்னா அவசரப்பட்டு எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது கிடையாது. டெல்டா எனக்கும் தெரியும், நானும் ஒரு டெல்டாக்காரன் தான். எஸ், சொந்த ஜிஆர்புரத்தில் உங்கள் வீடு. எஸ். ஸோ அதனால டெல்டாவை பற்றி எனக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. இதை வந்து ஒரு மொத்த டெல்டாவையும் டெல்டாவாக பார்க்க முடியாது. அதாவது எனக்கு வந்து கண்ணன் ஸ்ரீகுமார்னு சொல்லிட்டு ஒரு அனலிஸ்ட் இருப்பார் பெங்களூர்ல. அவர் ஒன்று சொல்லுவார், டெல்டாவில் கோர் டெல்டான்னு ஒன்று இருக்குது. அந்த கோர் டெல்டாங்கிறது திருச்சி தஞ்சாவூர். அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணி கட்சியும் தேவையில்லாமல் ஜெயிக்கும். ஆனால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் அங்கே கம்யூனிஸ்ட் தேவைப்படும், அங்க காங்கிரஸ் தேவைப்படும், அங்க விடுதலை சிறுத்தைகள் தேவைப்படும். அந்த இடத்தை நீங்க வேற கண்ணத்தோட பாருங்க அப்படின்னாரு. நான் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட், வெரி முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அப்பர் டெல்டா லோயர் டெல்டா, அதர்வைஸ் வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா அப்படின்னு பிரிச்சுட்டோம். மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மன்னார்குடி இதை வந்து முதல்ல போய் பார்ப்போம். இதுல வந்து முக்கியமாக மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் பர்டிகுலர்லி மன்னார்குடி தொகுதி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல்ல பார்த்த இடம் மயிலாடுதுறை. இந்த மயிலாடுதுறையில் சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ 2742 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தது சீர்காழி ஒரு ரிசர்வ் தொகுதி. அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கு. 12148 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பூம்புகார் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச தொகுதி. நிவேதா முருகன் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பவுன்ராஜை விட 3299 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் தொகுதி ஆலூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ 7238 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு. கீழ்வேலூர் அதுவும் வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி. சிபிஐஎம் எம்எல்ஏ மகாலிங்கம்ங்கிறவர் 16985 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்கார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது திருவாரூர் மாவட்டத்தில் வரக்கூடிய மன்னார்குடியில் முக்கியமாக டாக்டர் டிஆர்பி ராஜா டிஆர் பாலுவோட பையன் ஜெயிச்சிருக்கார். 37393 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இங்கே மன்னார்குடியில் வந்து அதிமுகவையும் அமமுகவோட ஓட்டையும் கூட்டினீங்கன்னா அது திமுகவை விட ஒரு 2000 அதிகமாக இருக்கு.
ஓகே, ஸோ இதுதான் பார்த்தோம் நம்ம. இது போன எலெக்ஷன்ல போன இருந்து தேர்தல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆமா, படி. ஆமா, ஓகே, ரைட். இந்த டெல்டா பகுதிகளில் நம்ம கணக்கு பண்ற டெல்டா தொகுதி, நம்ம கணக்கு பண்ற டெல்டா தொகுதினா அதுல வந்து கடலூர் வராது, கரூர் வரும், புதுக்கோட்டை வரும். ஓகே, மொத்தமா 41 தொகுதிகள் இருக்கு. இந்த 41 தொகுதிகளில் வெறும் 4 தொகுதிகளில் தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு 2021 எலெக்ஷன். ஓகே, எல்லா பேக்ரவுண்டும் கொடுத்துட்டேன். முதல் தொகுதி மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில விவசாயிகள் கடும் கோவத்தில் அதிருப்தியில் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசாங்கத்தின் மீது. காங்கிரஸ் எம்எல்ஏ மீது அதைவிட கோபம் அதிகமா இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரேன், பேடி ப்ரொக்யூர்மெண்ட்ல டோக்கன் சிஸ்டம்னு வச்சிருக்காங்க. நம்ம போகும்பொழுது ஆக்சுவலா நெல் கொள்முதல் முடிஞ்சு 2வது முறையா சம்மர்ல திரும்பி நெல்லுக்கு வந்து விதை விதைப்பாங்க, சோவிங் ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆரம்பிக்கல. பல இடங்கள்ல நாங்க போகும்பொழுது நாங்க சென்றது வந்து போன ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்கள் தான் இருந்தோம். ஸோ அப்படின்னா நீங்க பார்த்துப்பீங்க, இந்த வெறும் 3, 2, 5, 1, 6 தொகுதியை பார்க்கறதுக்கு நாங்க 5 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்டெப்த் அனாலிசிஸ். ஓகே, சும்மா மேலோட்டமா போய் பார்க்க கிராமமா ஏறி இறங்கினோம். டவுன்ல கூட ஸ்பெண்ட் பண்ணோம். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் எம்எல்ஏ மீது மிகுந்த அதிருப்தி. ஒரு மனுஷன் கரையரோட ஆளு அந்த காலத்துல. இப்ப மாறிடுச்சு ஈக்குவேஷன். டவுன்லயும் அதிருப்தி இருக்கு. அதாவது டவுன்ல எப்படி அதிருப்தி இருக்குன்னா, டவுன்ல இருக்கக்கூடிய அதிருப்தி அக்ரிகல்ச்சர் சார்ந்த அதிருப்தி. எங்க போனாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் இருக்குங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கஞ்சாவினால மகளிருக்கு சேஃப்டியே கிடையாது. இது 2வது விஷயம். எடப்பாடியார் மச் பெட்டர் தேன் ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு நிர்வாகம் தெரியவில்லை, போலீஸுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு வரிசையா ஒவ்வொருத்தரா சொன்னாங்க. இப்ப அதிகமா இருக்கு வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கும். அதிமுகவுக்கா? என்னங்க முழுசா உலகமே திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நடக்கிற சம்பவம் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த ஆட்சி கொடுக்கறப்பா யாரு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அவங்கதான் முதல் மந்திரி. கஞ்சா இதை தாண்டி வேற எதுவும் கிடையாதுங்க. எங்க போல மயிலாடுதுறை எங்க போல சொல்லிட்டு இருக்காங்க, கஞ்சான்றாங்க. அந்த அளவுக்கு இங்க வந்து அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. எந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் கஞ்சா. வாழ்ற வயசுல பிள்ளைகள் குட்டிச்சரா போகுது. மெயின் வந்து கஞ்சா அதிகம் மாநிலம். கஞ்சா அதிகம். சில பசங்க இன்னைக்கு காலேஜ் பசங்கன்னா ஸ்கூல் பசங்க வரைக்கும் கஞ்சா இருக்குது. நம்ம வீணா போறாங்க. அது ஒரு ஒழுங்கான நடவடிக்கையே இல்லை. போலீஸுக்கு தெரிஞ்சு தானே பண்றாங்க. எப்படி தெரியாம இருக்கும். இப்ப எடப்பாடியோட ஆட்சியும் ஸ்டாலின் ஆட்சியும் கம்பேர் பண்ணாங்க மக்கள். ஆமாங்க, 100% பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆட்சி மாற்றம் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வேணுங்க. இங்க உள்ள கட்சிக்காரங்களோ எல்லாருமே வந்து அதிருப்தியில் இருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம உதயசூரியன்ல உள்ள ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். ஒரு கூட்டணி வேட்பாளர் இருக்கும்போது காங்கிரஸ் கொடுத்தாங்க, காங்கிரஸ் கொடுப்பாங்க, தேமுதிக கொடுப்பாங்க. 2 எது கொடுத்தாலுமே வர்றது கஷ்டம் தான். வருது கஷ்டம். நீங்க காங்கிரஸுக்கு நீங்க எல்லாம் போடுவீங்க, நாங்க கட்சிக்காரங்க போட்டுருவோம். ஆனா மத்தவங்க நடுநிலையாளர் போட மாட்டாங்க. காமனான பீப்புள்ஸ் தானே எங்க டிசைடரே. கரெக்ட். ஒரு 5000 இது வந்து அமைச்சர் தொகுதி கிடையாது, சும்மா சாதாரண ஒரு 5000 ஓட்டு தான் இன்னிங் பர்சன்டேஜ். இந்த 5000 ஓட்டுங்கிறது டவுன்ல இருக்கிறவங்க டிசைட் பண்றதுதான். இவரு அதிமுக எடப்பாடிக்கு தாங்க. எடப்பாடி அவர் தான் விவசாயத்துக்கு சிறப்பா செய்வாருங்க. ஓகே. இவங்க அங்க அறிவிக்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. எந்த இன்சூரன்ஸும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பயிர் காப்பு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஏரியா போட்டானா எல்லாத்தையும் போட்டாதானாங்க ஒரு சௌரியம். கட்டி இன்சூரன்ஸ் கட்டி சுத்தமா அது அந்த விவோ இவங்களுக்கு சமயத்துல குடுக்கறவங்க பாருங்க, அது கூட நமக்கு வந்து அதுக்கு கூட பணம் வர மாட்டேங்குது. ஒரு ஆர்வமே இல்லைங்க. திமுக ஆட்சி வந்ததுல. ஆனா அந்த மயிலாடுதுறைக்கு எதை சில ஊருக்கு போட்டுட்டு மொத்தமா போட்டாச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே ஓகே. நெல்லு தாங்க சாப்பிடுறோம், அவிச்சு சாப்பிடுறோம். இதுக்கு முக்கியத்துவம் யாருன்னா எடப்பாடியார் தான். விவசாயிக்கு அள்ளி கொட்டுறதுல திமுக காரங்கள பாமக காரங்களுக்கு எல்லாருக்கும் கடன், கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க, விவசாயத்துக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க, டிராக்டர் லோன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. விவசாயிங்க வந்து எடப்பாடியார் வந்து யாரும் எதிர்ப்பா நினைக்கல. ஓகே. விவசாயிங்களே என்ன நெல் இங்க போட்டு வச்சிருக்கீங்க? நெல்லை தூக்கி ஏன்னா இப்ப டோக்கன் சிஸ்டம் இல்ல.
இந்த ரெண்டு ஸ்டாலின் ஆட்சிக்கும் எடப்பாடி ஆட்சிக்கும் எந்த ஆட்சி நல்லா? எடப்பாடி ஆட்சி தான் சார் நல்லது. எடப்பாடி ஆட்சி தான் நல்லது. இப்ப இங்க பாமக என்னன்னா பாமக தான் வேலை செய்வோம். இந்த பாமகக்கு தான் வேலை பண்ணாங்க. இந்த மணக்குடி ஓகே. இது என்னங்க நெல்லெல்லாம் இங்க வந்து போட்டு வச்சிருக்கீங்க? விவசாயம் பண்ணோம். அது அடுத்தது 15 மூட்டை. சாரி. இந்த வாட்டி எந்த ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இங்கே அதிமுக கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறாப்புல தெரியுது. அப்படிங்களா? ஒன்றும் பயப்படாம சொல்லு. எடப்பாடி பழனிசாமியா? ஒரு வீட்டில் போய் கேட்குறேன், வயசானவர், உதயசூரியன் தாங்க ஜெயிக்கும், நான் சூரியனுக்கு தான் போட போகிறேன், எங்கள் வீட்டில் பூரா சூரியன் தான் அப்படின்ட்டாங்க. நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வெளில. அந்த அம்மா கிழவி பாவம் வயசானவங்க கூப்பிடுறாங்க, தம்பி வாப்பாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் சும்மா சொல்கிறாரு, நான் இந்த வாட்டி ரெட்டலைக்கு தான் போட போகிறேன். ஏன்? என் அக்கா பையன் குடிகாரனாகி ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போட்டால் கூட என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் சின்ன பசங்க கஞ்சா அடிக்கிறாங்க, 12 வயசு 15 வயசு பையன்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க. இது அரசாங்கமா? இது அரசா? உண்மையிலேயே மகளிருக்கு சேஃப்டி இல்லை. இப்படி தான். அப்புறம் கேட்டேன், அவர் அப்படி சொல்கிறாரு, ஆமாம் அந்த 7 மணி ஆச்சுன்னா 6 மணி 7 மணி ஆச்சுன்னா அவனும் டாஸ்மாக் கூடுவான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் ஓட்டு போடுறீங்க. ஓகே. என்னங்க படிக்கிற பிள்ளைங்க போட்டு டான்ஸ் பார்க்கணும், குடியிலையும் குடும்பம் கொண்டு ஆனா நீங்க சூரியன் எதுனா போட போறீங்க? நீங்க யாருக்கு சூரியன் எதுனா போட போறீங்க? நீங்க அது சும்மா சொல்றாங்க, அவங்க போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க இப்படி போடலாம் இருக்கீங்க. நான் ரெட்டலைக்கு போடுவேன். நீங்க ரெட்டலைக்கு போடுவீங்களா? சூரியன் கிடையாது போட போறேன். ஏன்னு கேளுங்க, இந்த பசங்க பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் பாழாப்பட்டுங்க. நல்லா இருந்தானோ எங்க அக்கா பொண்ணு குடிக்கு அடிமை ஆயிட்டானோ. அப்படிங்களா? ஆமா. என்ன எங்க பார்த்தாலும் உங்களுக்கு குடி தானங்க குடிய கிடைக்குது. கஞ்சா நிறைய போயிட்டு இருக்காங்க. கஞ்சா நிறைய அந்த அதனால என்னங்க சிலாக்கி வந்தது? அது பொம்பளை நல்லா வாழ வைக்கணும்ல. குடும்பம் ரொம்ப வீணா விட்டுங்க. எங்க அக்கா பையனுல 2 பேரு சுத்தமா குடும்பம்னா என்னன்னு தெரியாம குடிக்கிறான். அவன் என்ன பண்றது? கொண்டு போய் தனிச்சு ஊட்டி ஒரு 2 பையனை கொண்டு போய் இந்த என்னமோ அந்த இதுல அடைச்சு வைக்கிறாங்க 1 மாசம் வரைக்கும். அதை கொண்டு வச்சு அதுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க அழுகுறாங்க. எனக்கு நம்ம பொண்ணு மாரி எனக்கு ஆத்திரமா போய் எங்க பையன் அழைச்சிட்டு போய் இப்ப அந்த இதுலயும் சேர்த்து பாத்திரம் கோபத்துல 1 மாசம் இருந்தான். திரும்பி நல்லா படிச்சிருக்காங்க. கடைசியில இந்த லைன் வேலை விட்டீங்கன்னா சூப்பரா செய்வான். திரும்பி வந்து 1 நாள் கூட இல்லைங்க, மக்கா நாள் வந்து அந்த பொண்ணு அழுகுறா. என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்புறம் அன்னைக்கு இது நடக்கிறது 10:30 மயிலாடுதுறை. கொஞ்சம் தூரம் போறோம், 11:15. ஏன்னா பெரிய கியூ நிக்குதுன்னு பார்த்தா டாஸ்மாக் வாசல்ல 11:15 கியூ சார். 11:15 கியூ. மயிலாடுதுறை சுத்தி எல்லா இடத்துக்கும் போனோம் நாங்கள். மயிலாடுதுறையில் கிராமமா ஏறினதுல நெல் கொள்முதல்ல மிகப்பெரிய பிரச்சனை. விவசாயிகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு டோக்கன் ப்ராப்ளம். அந்த டோக்கன்ல வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற, அதாவது ஒரு விவசாயிக்கு நல்லா தெரியும் சார், என்னுடைய நெல்லை நான் அறுவடை பண்ணல, ஆனா ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அறுவடை பண்ணி அவனோட நெல் கொள்முதலும் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் திமுக சார்ந்தவனா இருக்கான். ஓ ஓ இந்த இந்த ஒரு நலத்திட்ட உதவி போய் சேர்றதுல டிஎம்கே இல்ல சார், இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட். அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும். அந்த கொள்முதல் அதுலயே ஒரு பாகுபாடு இருக்கு. அவன் என்ன கேட்கறான்னா, விவசாயி நான் நெல்லை எங்க தூக்கி போடுவேன்? நெல்லை அறுவடை பண்ணிட்டா நெல்லை போடணும்ல. நான் ரோட்ல ஃபுல்லா போட்டு வச்சா மக்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் எங்க வேர் ஹவுஸா வச்சிருக்கேன், நான் அறுவடை எப்ப பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். லேபரர் கிடைக்க மாட்டேன்றாங்க. வர லேபர் எல்லாம் வந்து காசை கொடுத்துட்றாங்க. அது வந்து இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுனால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. 5000 ரூபாய் கொடுத்ததுனால பெரிய பிரச்சனை. வேலைக்கு வர மாட்டேன்றாங்க. வேலைக்கு வராம இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுனால எல்லாம் டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு தான் இருக்கானே தவிர எவனும் வேலைக்கு வர மாட்டேன்றான். எங்களுடைய நெல்லும் கொள்முதல் இல்ல, வேலைக்கும் ஆள் வர மாட்டேன்றான். உங்க கிராப் இன்சூரன்ஸும் கொடுக்க மாட்டேன்றீங்க. கிராப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதெல்லாம் பொதுமக்களே சொல்றாங்க. பொதுமக்கள் விவசாயி சொல்றாங்க சார். ஒவ்வொரு விவசாயம் மயிலாடுதுறையில் சொல்றது,
அதாவது ஒரு சில விவசாயம் தான் இழுத்துட்டு இருக்காங்க, யோசிச்சாங்க எங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு. இந்த அரசாங்கம் சரியில்லை, அதாவது யாருமே அரசியலில் சரியில்லை, அது சரியில்லை, இது அதாவது நோண்டி 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 கேட்கும்பொழுது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசும்போது அப்போ சொல்கிறாங்க, எடப்பாடியார் ஆட்சி எவ்வளோ பெட்டரியா, இந்த ஆளை விட அந்த நல்லதான் ஏன் பண்ணான். பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல அருமையான அடிஷன் இன் மயிலாடுதுறை தொகுதி. அவங்க நின்னாலும் ஜெயிக்கலாம், அதிமுக நின்னாலும் ஜெயிக்கலாம். ஓட்டு எப்படின்னா எடப்பாடிக்கு போடுறோம். எடப்பாடி என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் நாங்க பாமக கூட்டணி வந்து எடப்பாடியோட பேருக்கு அன்புமணி பின்னாடி பாமக ராமதாஸ் அன்புமணி தான். 2700 ஓட்டு தட்டா இருக்குங்க. 2800 ஓட்டு மணக்குடி பஞ்சாயத்துல. போன தடவை போலான்னது 2800. அதுல வந்து 1900 பாமக ஓட்டு, 500 ஓட்டு காங்கிரஸுக்கு, மீதி அது அப்படி இந்த வாட்டி எப்படி இருக்கும்? இதுவும் அதே போட்டு. உங்களை பொறுத்தவரை உங்க ஓட்டு வந்து அதிமுக போட போறீங்க. ஓகே, வன்னியரா நீங்க? ஆமா சார். வன்னியர்லாம் வந்து பெரியவர்கிட்ட இருக்காங்களா சின்னவர்கிட்ட இருக்காங்களா? சின்னவர்கிட்ட தான் இருக்காங்க. உங்க ஊர்ல எவ்வளவு ஓட்டு இருக்குங்க? விவசாயிங்கண்ணா நான் ஒரு ஏடிஎம் கட்சி சார், ஏடிஎம் தான் போடுவாரு. இவர் ஏடிஎம் தான் போடுவாரா? நானும் ஏடிஎம் தான். நீ ஏடிஎம் தான் போடுவீங்க. இந்த ஆள் எங்க சேலத்துல இருந்தாலும் சரி, எடப்பாடியில இருந்தாலும் சரி, இந்த தமிழ் மயிலாடுதுறையில வந்து காவிரி வந்து குளிச்சது முழுவி இன்னை வரைக்கும் நல்லது செஞ்சுதான் ஒரு மணி தான். அவங்க செடிக்கிறாரோ செடிக்கலையோ எங்களுக்கு ஆட்சி இன்னமே கிடையாது. யாரு ஜெயிச்சு வராங்களோ கிடையாது. ஒரு நல்லது செய்யறவங்களுக்கும் நல்லவங்களே ஓட்டு போடுவாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் திமுக வர்சஸ் அதிமுக, ஏன்னா திமுக அந்த இடத்துல ஜெயிச்சதே கிடையாது, ஒரே ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, திமுக வர்சஸ் அதிமுகனா ஒரு 3000-4000 வாக்கு வித்தியாசத்தை மயிலாடுதுறை ஜெயிப்பாங்க. அதிமுக வர்சஸ் காங்கிரஸ்னா 10,000க்கு மேல ஜெயிப்பாங்க. அதிமுக வர்சஸ் காங்கிரஸோ இல்லை அதிமுக வர்சஸ் எந்த இதுவா இருந்தாலும். பாமக வர்சஸ் திமுகனா ரொம்ப கடும் ஃபைட் ஆகும். பாஜக, அங்க பாஜகவும் கேட்டிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். ஏன்னா ஒரு 2001 ஜெயிச்சிருக்காங்க. பாஜக வர்சஸ் திமுக வந்தா திமுக ஜெயிச்சிடும். ஓகே, பாஜக வர்சஸ் காங்கிரஸ் வந்து பாஜக ஜெயிக்கும். ஆனா அதிமுக இந்த தொகுதியில் நின்னாங்கன்னா சேஃபா கம்ஃபர்டபுளா திமுக நின்னா கூட கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. காங்கிரஸுக்கு தான் மோஸ்ட் ப்ராபபிலி கொடுப்பாங்க இந்த சீட்டை. அப்படிங்கிற பட்சத்தை 10,000 வாக்கு வித்தியாசத்தை மேலேயே ஜெயிப்பாங்க. இங்க கிராப் இன்சூரன்ஸ் பெரிய பிரச்சனை சார். இன்சூரன்ஸ் கட்டிருக்காங்க ஆனா வரமாட்டேங்குது. பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ். நெல் கொள்முதல் ஒரு பயங்கரமான பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்ல வந்து மக்கள் வந்து ரொம்ப விவசாயிகள்லாம் ரொம்ப வாடி போயிருக்காங்க. ஒரு விவசாயி கடைசியா சொல்றாரு எங்க கிட்ட, மயிலாடுதுறையில் நாங்கள் சீர்காழிலாம் போயிட்டு திரும்பி வரோம் மயிலாடுதுறைக்கு, ஏன்னா மயிலாடுதுறை தங்கினோம் அந்த 2 நாள் வரோம். அப்போ கடைசியா சொல்றாரு, விவசாயி வந்து கேட்லாம் போட்டு வச்சிருக்காரு, நிறைய ஏக்கர் இருக்கு அவர்கிட்ட. அவர் ஓப்பனா சொல்றாரு, எடப்பாடியார் ஆட்சி மச் பெட்டர் தென் ஸ்டாலின் ஆட்சி, நாங்க எடப்பாடியார் தான் போட போறோம்ன்றாங்க. வணக்கம், உங்க பேருங்க? திருஞானம். இந்த ஊர் பேருங்க? இது வந்து ஆத்துக்குடி தர்மதானபுரம், மயிலாடுதுறையில் வரும். வருமா? இது என்னங்க நீங்க வந்து விவசாயம் இப்போ தான் அறுவடை பண்ணிருக்கீங்களா? இப்போ உங்க நிலங்களா இது? இது எல்லாமே இதா? ஓகே. நான் கேட்டாலும் போட்டிருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே. எவ்வளோ ஏக்கருங்க இது? 25 ஏக்கர். 25 ஏக்கர். ஃபுல் நெல் தாங்களா? நெல் தான். ஓகே. விவசாயிகளுக்கு வந்து எடப்பாடியாக இருக்கும்போது நிறையா நிறைய கிடைச்சிது. இப்பதான் கடைசி நேரத்தில் தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நிவாரணம், இன்சூரன்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. அது வந்து இந்த இறுதி ஆண்டில் அந்த எலெக்ஷனை முன்னிட்டு வந்து கொடுக்கப்பட்டதாக தான் நீங்க வந்து ஏத்துக்க முடியல. ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அந்த காலம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஓரளவுக்கு நிறைய எடப்பாடி பேரில் வந்து பராமரிப்பு ஒர்க் வந்து நிறைய நடந்துச்சு. விவசாய வேலைகள்ங்கிறது நிறைய தூர்வாரப்படாத வாய்க்கால்கள் எல்லாமே நிறைய தூர்வாரப்பட்டுச்சு. குளங்கள் வந்து நல்லா பண்ணாங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் திமுக பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இல்லை, அதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். பொதுவாக அந்த அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் வந்து அந்த பெல்ட்டில் கம்யூனிஸ்டுகளாக இருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் டிஎம்கே அலையன்ஸில் இருக்கிறதுனால அந்த சப்போர்ட்டு டிஎம்கேக்கு கிடைக்குதோ. விவசாயிகள் கிட்டலாம் கேட்கும்போது, கம்யூனிஸ்ட் பற்றி கேட்கும்போது கம்யூனிஸ்ட் தேஞ்சு போயிடுச்சு.
கம்யூனிஸ்டுக்குலாம் இங்க இடமே இல்லைன்றாங்க. அதை பத்தி நான் வரேன். ஓகே. கம்யூனிஸ்ட் தொகுதிக்கு ஏன்னா, அந்த போயிருக்கேன். நாகை அந்த பெல்ட், ஆமா, ஆமா, காவிரி நான் வரேன், டெல்டால நான் வரேன், ஒரு சில நான் வரேன். ஏரியால ஆமா. கம்யூனிஸ்ட்களுக்கு உண்டு. அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிஸ்டே என்ன சொன்னார்னா, கம்யூனிஸ்ட் ஃபீலிங் இருக்கிறதுனால இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமாக இருக்குன்னு. ஆனால் கம்யூனிஸ்ட் ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட்காரன் வந்து கட்சியை வந்து அடமானம் வச்சுட்டான் சார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இன்னைக்கு சிபிஐ 5 சீட் ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஆமா. சார், எம்ஜிஆர் இருந்த சமயமும் சரி, கலைஞர் இருந்த சமயமும் சரி, ஜெயலலிதா இருந்த சமயமும் சரி, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த கட்சி கூட்டணியில இருப்பாங்க. அந்த கட்சி ஆட்சி அமைச்ச அப்புறம் சிபிஐயும் போராட்டம் பண்ணுவாங்களா, பண்ணாங்க மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விவசாய போராட்டத்தை எடுத்தாங்களா சார்? 5 வருஷம் சிபிஐ ஒண்ணுமே பண்ணல. ஒன்று எடுத்தாங்களா? ஒண்ணுமே விவசாயம் அழுதுட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனும் விவசாயி கதறிட்டு இருக்கான். எந்த விவசாயம் ஹாப்பியா இல்ல இன்னைக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுறவங்க கூட ஹாப்பியா இல்ல. ஏன்னா அடுத்த தொகுதி வரேன் சீர்காழிக்கு. சீர்காழியில வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த விவசாயிகளே சின்ன சின்ன சும்மா கொஞ்ச நாளும் வச்சிட்டு இருக்கிறவங்க அதிமுக ஓட்டு போட அதிமுக ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. நான் கேட்ட ஸ்பெசிபிக்கா பழங்குடியை சேர்ந்த ஒரு பெரியவர் அதிமுக போட தயாரா இருக்கார். அங்கேயும் இதேதான் பிரச்சனை. கொள்முதல் பிரச்சனை, இன்சூரன்ஸ் பிரச்சனை. மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல நடந்த மாபெரும் திருப்பம். நாங்கள் அப்படியே காரில் போயிட்டு இருக்கோம் ஒரு கிராமத்துக்குள்ள சீர்காழியில். 3 பேர் நெல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோட்டில். ஆமாம். காரை நிறுத்திட்டு என்னுடைய அசோசியேட் ராஜேஷ் கண்ணன் போகிறார் முன்னாடி. போயிட்டு, என்னங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் திமுக காரங்க. நான் அப்புறம் கீழே இறங்கி நான் பின்னாடி வரேன். போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? திமுக தான் போட்டேன். எப்பவுமே யாருக்கு போடுவீங்க? அங்கே பாருங்க என்ன தெரியுது, சூரியன் இருக்கு வீட்டில். இந்த வாட்டி மாற்றி போடலான் இருக்காங்க. என்னது எடப்பாடியாருக்கு போடுறோங்க? உண்மையிலேயே சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன் சார், இந்த ஆட்சிக்கு வேஸ்ட் சார். இவரை கொண்டது தப்பு சார். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். உள்ளேருந்து அவங்க வீட்டில் இன்னொரு பெரியவர் வர்றாரு. இவரோட சித்தப்பா நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். துண்டை மட்டும்தான் போட்டு வர்றாரு. ஆட்சி நல்லா இல்லைங்க. விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணல. விவசாயிகள் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. கொள்முதல் கரெக்டான டயத்தில் கிடையாது, இன்சூரன்ஸ் கரெக்டான டயத்தில் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க கரெக்டாக. உண்மையிலேயே மாற்றி போட போகிறீங்களா? மாற்றி போட போகிறாங்க. கூட அந்த 5 பேர் இருக்காங்க. மொத்தம் இப்போ வந்து 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் ஒரே வாய்ஸ், எடப்பாடியாருக்கு போட போகிறோம். ஏன்? இதான் காரணம். சொல்றாங்க, நாங்கள் கட்சிக்கிட்ட நாங்கள் எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை. கூட்டத்துக்கு போவோம், கூட்டத்துக்கு வீட்டிலேருந்து எல்லாருமே போவோம், போய் நிற்போம், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணுவோம். கட்சிக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். கட்சி எங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனால் மொத்த விவசாய கூட்டத்தை இந்த 5 வருஷத்தை நாசப்படுத்திட்டாங்க சார். உண்மையிலேயே நீங்கள் மாற்றி போடுவீங்களா? நீங்கள் சொல்றதை பார்த்தா மாற்றம் வரும் போல தெரியுது. மாறணும், ஆட்சி மாறணும் அப்படின்னு திமுக காரர் சொல்றாரு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அப்புறம் நீங்க இந்த வாட்டி திமுக காரரா ஓட்டு போட போறீங்களா இல்ல விவசாயியா ஓட்டு போட போறீங்களா? நீங்க சொல்றதை பார்த்தா விவசாயியா ஓட்டு போடுற மாதிரி தெரியுது. இந்த ஒரு முறை விவசாயியா போட போறாங்க. இதுதாங்க டெல்டால 25% திமுகவில் இருக்கக்கூடிய விவசாயிகளே திமுகவுக்கு இந்த வாட்டி ஓட்டு போட போறதில்ல. நான் மட்டும் தனியா சொல்லல, இது 25% சொல்றாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் சார் அது. அது ரொம்ப முக்கியம். அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அது ரொம்ப வைரலாக போன ஒரு வீடியோ. நீங்கள் இப்போ சொன்ன அந்த இது அதை அப்போவே அனுப்பிச்சிருந்தீங்க. இந்த வேற ஒரு காணொலியில் நான் பயன்படுத்தியிருந்தேன். அந்த இந்த கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கப்போ அது டெய்ல் எண்டில் அவர் சொல்லுவார், இந்த தடவை ஒரு 25% கம்ப்ளீட்டாக மாற்றி தான் ஓட்டு. திமுக கார விவசாயிகளே, டிஎம்கே விவசாயிகள் 25% எதிர்த்தரப்புக்கு ஓட்டு போட போகிறோம்னே அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே தான். நாங்கள் டிஎம்கே தான். நீங்க டிஎம்கே இருந்து என்ன பண்றதுங்க? பயணம் இல்லையா? டிஎம்கே இருந்து பயணம் இல்லையா? பயணம் இல்லை. ஏன்? நாங்கள் எல்லாமும் டிஎம்கே தான் இருக்கோம். இந்த ட்ரிப்பு மாறலான்னு இருக்கோம். மாறலான்னு இருக்கீங்களா? ஆமா. யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? எடப்பாடிக்கு. எடப்பாடிக்கா? அப்படியா? எடப்பாடி விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாருங்க. விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாரு. நல்லா செஞ்சாரு. இப்ப வர கொடுப்பு இப்ப வந்து இன்சூரன்ஸ் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஸ்டாலின் இப்ப தள்ளுறாரு. 5 வருஷமா ஒண்ணுத்தையும் காணும். அவரு வருஷமும் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாரு. நீங்க திமுக போட்டவரை இப்ப யோசிக்கிறீங்க? ஆமா, யோசிக்கிறோம். ஆமா. சூரியனே வச்சிருக்கீங்க வீட்டுல? சூரியனே சூரியன் இருக்குதா? உண்மையிலேயே சொல்றீங்களா? உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன் சார்.
எடப்பாடி அந்த அளவுக்கு நல்லா செஞ்சாரு. விவசாயத்துக்கு நல்லா பாடுபட்டாரு. விவசாயத்துக்கு இந்த வாட்டி எடப்பாடிக்கு போடலான்ட்டு இருக்கு. போடலான்ட்டு நீங்களும் அப்படிதானா? இல்ல, வீட்டுல முடிவு பண்ணுவாங்க அவங்க. திமுகன்றாங்கல்ல அவரு. பரமட் திமுக தானங்க. அவர் சரியில்லை, நம்மளுக்கு ஒன்னும் விவசாயத்துக்கு ஒன்னும் செய்ய மாட்டாங்க. விவசாயத்துக்கு செய்யல. 2017 இருந்து எடப்பாடி அந்த டைம் நல்லதான் செஞ்சாரு. இந்த வாட்டி எப்படிங்க? சொல்றாங்க விவசாயம் வந்து அதிமுக வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான். அதிமுக வந்தா நல்லா இருக்கும் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, டெல்டா வந்து கோட்டையா இருந்தது. 77 திமுக ஜெயிக்கிறதுல உண்மைதாங்க. மக்கள் விவசாயிக்கு அவங்க ஒன்னும் செய்யலீங்க. விவசாயிக்கு செய்யல. பட் இப்ப பரம்பரை திமுக காரங்களே வந்து இந்த மாதிரி பேசுறீங்கன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவங்க வேலைக்கு வர மாட்டாங்க. வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆள் பண்ணா கூட வேலைக்கு ஆள் கிடையாது. 5000 விட்டு அனுப்பி விட்டாரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. விவசாயிகளுக்கு நல்ல செய்யல. இந்த நான் ஒரு 4 வருஷமா செய்யாத இப்ப 5000 கொடுத்தாரு. ஆரம்பத்தில் கொடுத்துக்கணும்ல மக்களுக்கு. சீரியஸா யோசிப்பாங்களா திமுக காரங்களே? யோசிப்பாங்களா மாத்தி போடலாம்? யோசிப்பாங்களா? நீங்க யோசிப்பாங்களா? என்ன சார்? 25% திமுக காரங்க. 25 வருஷம் இல்ல 25%. விவசாயம் இருக்கிறவங்க மாத்தி போடுறதுக்கான வாய்ப்பு. அப்படின்னா இந்த தேர்தல வேற மாதிரி போகணும். இல்ல அதான் திமுக காரன் தான் ஓட்டு போட போறீங்களா இல்ல விவசாயியா போட போறீங்களா? பாத்தீங்கன்னா அங்க வந்து சூரியன் வீடு பாத்தீங்களா, உதயசூரியன் சின்னமே இருக்கு வீட்டுல. விவசாயியா போட போறாங்களாம். இந்த ஒரு முறை மாற்றி போடலாம்னு யோசிக்கிறீங்க. ஆட்சி மாற்றம் வந்தாலும் நல்லா இருக்கும்ன்றீங்க. இது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஷிஃப்ட் இல்லை? கண்டிப்பா. இது மக்கள்கிட்டேருந்து, ஒரு சாதாரண மக்கள்கிட்டேருந்து இந்த குரல் வந்து நமக்கு வந்து சேருதுன்னா, அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு களம் மாற்றங்க. பயங்கரமான களமாற்றம். நான் உங்ககிட்ட 2021 நான் தேர்தலுக்கு போகும்போது சீர்காழிக்கு போனேன் சார். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வைத்தீஸ்வரன் கோயில் கிட்ட ஒரு எஸ்சி காலனி இருக்கும். அந்த எஸ்சி காலனியில் ஃபுல்லாக போய் கேட்கும்போது அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விசிகா மட்டும்தான் வந்தது. அதே எஸ்சி காலனியில் போய் இப்போ கேட்டேன்னா நமக்கு தெரிஞ்சிடும் சீர்காழியில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க. ஒரு பீஃப் ஷாப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பீஃப் ஷாப் இருக்கும், அதுக்குள்ளதான் காலனிக்குள்ளே போவேன்னு. அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போனீங்களா? சூப்பர். பட்டியலின சமுதாய மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுகிறார்கள். போன தடவை முழுக்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். அந்த காலனி ஃபுல்லா டிஎம்கே சார். இந்த காலனி பூரா விசிகே சார். இந்த வாட்டி அந்த காலனியில் ஒரு 25% இருந்து 40% வரைக்கும் மாறுறாங்க சார். அதாவது தாவேக்காவை நோக்கி மாறுகிறார்கள். விசிலுக்கு தான் ஓட்டு. நாங்களும் விசிலுக்கு தான் போடுவோம். எதனால அந்த மாதிரி? என்ன சார், இப்ப வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கே வந்து போனா திரும்பி வர்றதுக்கே பயமா இருக்கு. இப்ப மறுபடியும் இந்த ஆட்சி வந்தா மறுபடியும் இதே மாதிரி ரொம்ப ஊழல் நடக்குமான்னு பயமா இருக்கு. ஆமா. அப்போ இதை இப்படி இப்போ நீங்க சொன்னதே சமீகம் பண்றப்போ ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஒன்று பொதுவாக விவசாயிகள், அது குறிப்பாக அந்த நான் எஸ்சி எஸ்டி அவங்க அதிமுகவை நோக்கி மாறுறாங்க. அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டியாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஓட்ஸ், பாரம்பரிய டிஎம்கே ஓட்ஸ், அது தாவேக்கா நோக்கி போகும். எஸ், எப்படினாலுமே டிஎம்கேக்கு 2 தரப்புலேருந்து ஓட்டு கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அதான் இப்போ டெல்டா இப்போ டிராவல் பண்ணோம் சார். சென்னையில் உட்காந்துட்டு சும்மா என்னை வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க, திமுக ஜெயிச்சிரும் திமுக ஜெயிச்சிரும் திமுக ஜெயிச்சிரும்னு. நான் கேட்குறேன், அண்ணா அவர் டெல்டாக்காரரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் டெல்டாக்கே இன்னொருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, டெல்டாக்காரர் திருவாரூருக்கே ஒன்றும் வரலங்கன்றார். சீர்காழி. ஓகே, அடுத்தது பூம்புகார். பூம்புகார் வேற லெவல். நுழையிறோம். பூம்புகார் ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியாது அந்த இடம். அந்த ஊர் வாசலில் நின்றுட்டு இருக்கேன். எந்த ஊர்? பூம்புகார். யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? மகளிர் ரெட்டையில அம்மா இருக்காருங்களா? அப்புறம் நான் கேட்குறேன், இந்த அம்மாவின் எடப்பாடியார் நினச்சிப்பீங்களா? ஆமாம், அம்மாவின் எடப்பாடியார் அப்படின்னாங்க. சூப்பர். ரெட்டலைக்கா? விஜய் இல்லையா? நாங்க எப்பொழுதும் அப்பையிலேருந்து ரெட்டலை தானா? ரெட்டலை தான் போடுறீங்களா? நீங்களும் ரெட்டலை தானா? ரெட்டலை தானா? நீங்க ரெட்டலை தான் போடுறீங்க? ஓகே. யாருக்கு ஓட்டு போடுங்க? ரெட்டலைக்கு. ரெட்டலை தான். நீங்க என்ன யாருக்கு ஓட்டு போடுறீங்க? பூம்புகார் தொகுதியா? எதனால ரெட்டலைக்கு போடுறீங்க? நானும் ரெட்டலை தான். அதான் எதனால அந்த மாதிரி போடுறீங்க? ரெட்டலைக்கு எது நான் எதனால போடுறீங்க? அவர் ரெட்டலை தான் போடுறாரு. அவ்வளவு
பழக்கனால போடுறீங்களா? எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதே தான். ரெட்டில தானா? எம்ஜிஆர் எப்ப நின்னாரோ எம்ஜிஆர் போனதும் அம்மா அம்மா அம்மாவுக்கு போடுறோம். ஓகே, அம்மா இருக்காங்க நினைச்சு போட வேண்டியது. அம்மாவின் எடப்பாடியார் அவங்களுக்கு ஓட்டு அம்மாவின் எடப்பாடியார்னு போட வேண்டியதுதான். அவ்வளவுதான். நீங்கக்கா? அம்மாவா நீங்க? அவங்க அம்மாதான். அம்மா தானா? எல்லாம் அம்மா அம்மா தான். அம்மாவின் ரெட்டை இலை தான். அங்கே ஒரு கடையில் போய் கேட்குறோம். கடைக்காரர் சொல்கிறாரு பவுன்ராஜ் நல்லா பண்ணாருங்க. அந்த பழைய எம்எல்ஏ, அதாவது தோத்து போன எம்எல்ஏ. இவர் எப்படி பண்ணாரு? முருகன் எப்படி பண்ணாரு? நிவேதிதா முருகன் ஏரியா பக்கம் வரல. ஏரியா பக்கமே வரல. அவரு மழை பெஞ்சாலும் மழை வரல. அதனால வாய்ப்பு இருக்கு அதிமுக வாட்டி. வாய்ப்பு வாய்ப்பு. பவுன்ராஜ்னா உதயசூரியன் ஏடிஎம்கே. வரப்போற தேர்தலில் ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன விவசாயமா? விவசாயம் தான். ஏன்னா சரியான மாதிரில யார் ஜெயிச்சதோடு சரி டிஎம்கேலாம் திரும்பி கூட பார்க்கல. இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இன்னொரு 3 பொண்ணுங்க உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க வீட்டு வாசல்ல. போய் கேட்கறோம், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதிமுக ரெட்டலை. எப்போதுமே அதிமுக தான். விஜய்லாம் கிடையாதுங்க. எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து எவ்வளவு கொடுக்குறாங்க? 2000 கொடுக்குறாங்களா? 5000 கொடுக்குறாங்களா? 10,000 கொடுக்குறாங்களா? இந்த கட்சியில 6000 கொடுத்தா அந்த கட்சியில 8000. அந்த கட்சி அப்ப யாருக்கு போடுவீங்க? அப்படின்னா அப்ப யாருக்கு போடுவீங்க? அம்மாக்கு தான் போடுவீங்களா? கட்சிக்கு தான் போடுவோம். அம்மா கட்சிக்கு தான் போடுவோம். அம்மா கட்சிக்கு தான் போடுவீங்களா? நீங்க சொல்லுங்கம்மா. அதான் அந்த பணத்தை நிப்பாட்டிட்டாங்க. எந்த பணத்தை நிப்பாட்டிட்டாங்க? கல்யாண பணம். தாலிக்கு தாங்கம்மா. 4 பொண்ணு, ஒரு பொண்ணு தான் டிகிரி முடிச்சு 4 கட்டி கொடுத்துட்டான். எம்எஸ்சி மேடம் வரைக்கும் 2 ரூபா பணம் கொடுத்துட்டான். அப்படியே நிப்பாட்டிட்டான். யாருக்கு போடுறீங்க நீங்க இப்ப தாட்டி? நான் முக்கச்சாமிக்கு போடுறேன். ஸ்டாலின் போட மாட்டீங்க? போட மாட்டீங்க. விவசாயி கிட்ட கேட்கிறோம், விஜய் இல்ல அதிமுக? இல்ல ஒரு பாரம்பரிய அதிமுகக்காரங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு சார்? மகளிர் எல்லாம் ஒண்ணுவா தாவேக்கா பக்கம் போறதா சொல்றாங்கல்ல சார்? இங்க என்னன்னா பிரச்சனை, நான் கேட்கறேன் போய். இங்க வந்து ஒருத்தர் 2 பேர் கிட்ட கிடையாது, வரிசையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை 2 பொம்பளை சொல்லிச்சு சேம். வீட்டில் போட சொல்றாங்க, பசங்க வந்து விஜய் போடுவாங்க போல இருக்குது. ஆனா பாருங்க, ஜெயலலிதா அம்மாவோட பேர் நான் பச்சை குத்திருக்காங்க. மக்களால வாழவும் முடியல. 5000 ரூபாய் வந்துச்சா? உங்களுக்கு 5000 ரூபாய் வந்துச்சா? போட்டாங்க. ஆனா வேலை ஏறிடுச்சு. இந்த வாட்டி அதிமுக போடலான் இருக்கீங்களா? திமுக போடலாம்? நாங்களே பரம்பரையா உள்ளது அம்மாவுக்கு. பரம்பரையா அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு தான். பச்சை குத்தி சொன்னீங்க. இன்னொருத்தர் விவசாயி சொல்றாரு, இன்னொரு பொம்பளை வந்து மீன் வித்துட்டு இருக்கா. அந்த அம்மா கிட்ட போய் கேட்கறேன். அவங்க சொல்றாங்க, பசங்க விஜய்க்கு தான் போட சொல்றாங்க. ஆனா தொன்று நாங்க வந்து மீன்காரி, மீன் விற்கிறவங்க. பசங்க என்ன சொல்றாங்க? விஜய் சொல்றாங்களா? அதான் வெளியிட்டு இருக்காங்க. விஜய்ன்றாங்களா? நாங்க அவங்க சொன்னாலும் பசங்க சொன்னாலும் நம்ம பரம்பரையா இதுல இருக்கிறோமா அதை தான் முடியும். அதுதான் போடுவீங்க. இப்ப ரெட்டில் தான் போடுவீங்க. பசங்க ஆனா விஜய் சொல்றாங்க. உங்க ஓட்டானா ரெட்டில் தான் போவோம். எங்க ஓட்டானா ரெட்டில் தான் போவோம். அது பரம்பரையில இருந்து அப்படியே அதுல போகுது. அது இனிமே என்னால மாறவும் முடியாது. மாற முடியாது. விவசாயி சொல்றாரு, சார் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் எவ்வளோ வாட்டர் பத்தி, இந்த தண்ணீர் பத்தி, நீரோட்டத்தை பத்தி பேசுறாரு. எடப்பாடியார் பண்ணிருக்காரு. இந்த எந்த விஷயமும் விஜய்க்குலாம் தெரியாது. இந்த விஷயம் எதுவுமே வந்து ஸ்டாலினுக்கு தெரியாது. எதுக்கு சார் போட்டோன்னு இருக்கோம் நாங்க? பூம்பார் தொகுதி வந்து இதுதாங்க, ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே கூட்டணி தான். தாவேக்காவுக்குலாம் வாய்ப்புலாம் கிடையாது சார். ஏன்னா சார் வராங்கன்னு எல்லாம் பாக்குறாங்க. அவர் சாதாரண ஒரு விஷயத்த ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து. அதுக்கு சீமானே தேவலாமே. உண்மையா சொன்னோம்னா, இப்ப படிச்சவங்க சொன்னோம்னா அன்புமணி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எல்லா விஷயத்தையும் 108 இந்த இதெல்லாம் வந்தது, இந்த கான்செப்ட்லாம் வந்தது, அதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமா பண்ணாரு. அப்புறம் அந்த அது மாதிரி நதி நீரை பத்தி அவர் பேசுறாரு. எல்லாம் லூசு மாதிரி சொல்றானுங்க. ஆனா அது கொஞ்சம் கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவு இது வந்து. இப்ப சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில 3/4 வயசு எல்லாமும் ஏரியில தான் கட்டியிருக்கானுங்க. அப்போ அந்த தண்ணி வந்து வடிகால் எங்க இருக்கு ப்ராப்பரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே. இப்ப அதை யாரும் எடுத்துப்பா, அந்த ஆள் எடுத்து யாரும் பேச மாட்டான். கேட்டா அவன் சாதி கட்சின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த வாட்டி அதிமுக தான் இங்க உள்ளது வாய்ப்பு. இங்கேயும் விவசாயிகள். ஆனா இங்க இருந்தா எம்எல்ஏ மேல பயங்கரமான அதிருப்தி. நிவேதிதா முருகன் வரவே இல்லை தொகுதிக்கு அப்படின்னு திமுக காரங்களே சொல்றாங்க. திமுக காரங்களே என்ன சொல்றாங்கன்னா, நிவேதிதா முருகன் தோக்குறாரு, பவுன்ராஜ் ஜெயிக்கிறாரு. போனாட்டி யாருக்கு போட்டீங்க நீங்க?
நம்ம போன ட்ரிப் நான் திமுக காரன். ஏன்னா எனக்கு ரிலேஷன் வந்து ராமலிங்கம் எம்பி. அதுக்காக நம்ம பத்தி ஒண்ணு அதை நம்மளுக்கு செய்யலன்னு சொல்லி நான் வந்து குறை சொல்ல முடியாது. அதை பத்தி இந்த 1000 ரூபாய் பணம் தான் என் பிசினஸ்க்கு வரவே இல்லை இன்னைய வரைக்கும். நீங்க திமுக இருந்தாலும் போன்றதுக்கு தான் இந்த வாட்டி வாய்ப்பு அதிகமா தெரியுது உங்களுக்கு. மனசு அப்படி பேசிருக்க பார்த்தா என்னடா நான் என்ன சொல்லுவேன் சார், நீங்க வராங்க அங்கிருந்து ஜெயிச்சதுல வந்து ஜெயிச்ச செய்யறோமோ இல்லையோ வந்து மக்களை பார்க்கணும் சார். மக்களை பார்க்கணும் அதுதான் மெயின். இவங்க மக்களை பார்க்கவே இல்லை. அவர் இன்ன வரைக்கும் எங்க வந்தாரு என்னன்னு எங்களுக்கே தெரியும். பொதுவா மீட்டிங் வராரு போயிட்டு இருக்காரு. நீங்க திமுக காரங்க நீங்களே இந்த மாதிரி சொன்னா இல்ல மனசு வந்து பாக்கணுமா இல்லையா சார். அதான் சரி. பவுன்ராஜ் நல்லா பண்ணிருக்காரு சார், ரோடு போட்டிருக்காரு சார், மீனவர்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு. மீனவர்கள் ஓட்டு அந்த பக்கம் விழுது சார். ரொம்ப திமுக கிட்ட போன மீனவர்கள் ஓட்டு அதிமுக கிட்ட வருது. மகளிரா இருக்கட்டும். அதே சமயத்துல காலனியில பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க போன வருஷம் நிறைய பேர் இந்த வாட்டி விஜய் போடுறாங்க. விஜய்க்கு தானா? டிவிக்கு தானா? என்ன எங்க இளைஞர்கள் எல்லாம் ஃபுல் டிவிக்கு தானே இந்த வாட்டி? போன வாட்டி யாருக்கு போட்டீங்க நீங்க? டிஎம்கேவா? டிஎம்கேக்கு போட்டீங்களா? இந்த வாட்டி டிவிக்கு. ஓகே. இதுல வேற என்னாச்சுன்னா முதல்ல ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு இவரு ஒரு அம்மா கிட்ட, நான் திமுகவுக்கு தாங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா என்ன விஜய் போடலையா? இல்லை என் பையன் விஜய் போட சொல்கிறான், ஆனால் போட மாட்டேன் நான் திமுக தான்றாங்க. அந்த பையன் கிட்ட கேட்குறாரு ராஜேஷ் கண்ணன் திமுக. இன்னொருத்தர் வந்து நான் அப்புறம் தான் இறங்கி போயிட்டுருக்கேன், கரைவேட்டி கட்டிகிட்டு இருக்கான். அவர்கிட்ட போய் கேட்க போகிறாரு இவருன்னு நினச்சேன். ஏன்னா கரைவேட்டி கட்டவங்ககிட்ட அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி நான் வந்து அவ்வளோ இருந்தாலும் கேட்க வேணான்ருவேன். இவர் போய் கேட்குறாரு, நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி தாவேக்கா என்ன கரைவேட்டி கட்டிட்டு இருக்கீங்க? அப்பா வேட்டி அப்பா கட்சிக்காரரு, நான் விஜய்க்கு தான் போட போறேன். இது நினைச்சு பார்ப்பீங்களா நீங்க? ஓட்டுறீங்க விஜய் தான் சார். விஜய்க்கு தானா? உங்க பார்த்தா டிஎம்கே சப்போர்ட். எங்க அப்பா வேட்டி. உங்க அப்பா வேட்டி. ஆமா, எங்க பரம்பரையே திமுக தான் நாங்க. ஆனா ஆட்சி சரியில்லைங்கனால விஜய்க்கு ஓட்டு போடுறோம். ஆட்சி சரியில்லைன்ட்டு எதை வச்சு சொல்றீங்க? ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பசங்க எல்லாம் வந்து நிம்மதியா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்னா 8 மணிக்கெல்லாம் போய் ரோட்ல உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு ஆட்சி வர்றதுக்கு. அதனால இந்த வாட்டி ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். ஓகே. இந்த ஒட்டுமொத்த இடத்துலயும் திருவேங்காடுன்னு ஒரு கிராமம் இருக்கு, புதன் ஸ்தலம் இருக்கு. திருவேங்காடுல ஒரு பக்கம் சீர்காழி பக்கம் வரும், ஒரு பக்கம் மயிலாடுதுறை பக்கம் வரும், ஒரு பக்கம் வந்து பூம்புகார்ல வரும். ஓகே, அங்க பர்டிகுலர் கிராமத்துல மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல கம்ப்ளீட் டிஎம்கே அண்ட் விசிகே ஸ்வீப். ஏன்னா துர்கா ஸ்டாலின் அவர்களினுடைய சகோதரர் அருமையாக நிலம் வச்சிருக்கார். அங்க எல்லாம் நெல் கொள்முதல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த லேண்ட்லாம் காலியா இருக்கு. மற்ற இடத்துலலாம் ஒன்றும் அறுவடையே ஆகாம இருக்கு. முக்கால்வாசி பேர் அவரோட லேண்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதுதான் விஷயம். இதெல்லாம் தாண்டி ஒரு கிராமத்துக்கு வரோம் சார். இது ஒரு 4-5 பேர்கிட்ட பேசுகிறோம். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன், 96,000 டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் வந்து இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டாங்க, ரிட்டையர்டான எம்ப்ளாயீஸ்லாம். எனக்கு 8 லட்ச ரூபாய் வரணும், எதுவுமே பண்ணல, அவங்க ஒன்றுமே பண்ணல. நான் தொன்று திமுக காரன், ஆனால் இந்த வாட்டி நான் திமுக போட போகிறது இல்லை, அதிமுக ஓட்டு போட போகிறேன். விவசாயிகள்லாம் கோவத்தில் இருக்காங்கன்னா 96,000 போக்குவரத்து தொழிலாளிக்கு இந்த அகவலப்படி நிலுவைத் தொகை கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த டிஏவே வந்து கோர்ட் மூலயமா தான் மாண்புமிகு மதுரை நீதியரசர்கள் தான் எங்களுக்கு டிஏ கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியில செய்யல. அதனால இந்த வாட்டி அதிமுக போடலான்னு இருக்காங்க. 96,000 போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பா அவங்க எதுக்கு போட்டாலும் கூடுமான வரலையும் திமுகவுக்கு போட மாட்டாங்க. திமுக போட மாட்டாங்க. இதுவரை நிலுவைத் தொகை தரவே இல்லை. 10 வருஷமா ஆகுது. 14 ரிட்டைர்மெண்ட், 26 ஆயிட்டு. இப்ப என் காசு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் அரசு வச்சிருக்கு. எங்க பணத்தை வச்சுட்டு அரசு நடத்துறாங்க. இந்த தொழிலாளி கொடுத்தா என்ன? நான் பகல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். இந்த வயசான காலத்துல எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் என்ன இருக்கு? எங்க காசு தானே அது, கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தர் கோயில் உட்காந்துட்டு இருக்காரு, இவரோட பேசி முடிச்சிட்டோம். அவர்கிட்ட கேட்குறேன், இது பாருங்க, அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் தான் இந்த கிராமத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடிய நட்டினவங்க. கட்சி ஆரம்பிச்சவங்கள அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் தான். புரியுதா? அவர் முடிவு பண்ணிட்டாரு திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு. நான் திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனா சொல்றேன், பூத்துக்கு போனா சூரியனை பார்த்தோன்னே பிரஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு மரியாதை இல்லை சார். இந்த கிராமத்துல மரியாதை இல்லை.
திமுக காரனுக்கு இருந்த மரியாதைங்கிறது போயிடுச்சு. திமுக காரனை வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. ஸ்டாலின் மேலாம் கோவம் இல்ல, ஆனா லோக்கல் டிஎம்கே எங்களோட மனுஷனா மதிக்க மாட்டேன்றாங்க சார். நான் ஒர்க் பண்ண தயாரா இருக்கிறேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன்றான். நாங்க பாரம்பரிய திராவிட கட்சி தான், அவங்களும் திராவிட கட்சி தான். திராவிடத்தை தலைச்சாங்கிட்ட இந்த பஞ்சாயத்துல உருவாக்குனது அவங்க அப்பா ஒண்ணு எங்க அப்பா ஒண்ணு தான் இந்த உருவாக்குனது. ஆனா உருவாக்குனவங்களுக்கு இப்ப உள்ள காலகட்டத்தில் அந்த கட்சிக்குள்ள உள்ளவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மேம்பட்டத்துல, அதாவது ஒன்றியத்துல இருந்து மாவட்டத்துல லோக்கல்ல உள்ள கட்சியாரங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நிறைய பேர் கட்சிக்காரங்களை அதிருப்தி ஆகி என்ன செய்யறது முழுக்கி அப்படியே எதுக்கு இந்த கட்சிக்கா போடுறதா இல்ல வேற கட்சிக்கு போடுறதான்னு ஒரு குழப்பத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் மனசு கடைசி நேரத்துல மனசு வந்து ஒரு நாள் இருக்கிறோம் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி ஒரு காலகட்டத்துக்கு கடைசி நேரத்துல வந்து ஒரு வர சூழ்நிலை உருவாயிடுது. ஆனா இப்ப அதிருப்தி இருக்கு. அதிருப்தி இருக்குன்னா அரசு முதலமைச்சர் மேல அதிருப்தி இல்ல, லோக்கல்ல உள்ள கட்சிக்காரங்க சரியா கட்சிக்காரங்களை அனுசரிக்கிற ஒன்றிய அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ண சொல்றது சார், உறுப்பினர் அட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க சார் எனக்கு. ஓகே லோக்கல் பாலிடிக்ஸ் படு மோசமா இருக்கு. இந்த கிராமம் இந்த பஞ்சாயத்து எப்படி போட்டு போடுவாங்க? இந்த பஞ்சாயத்துல அதிமுக தாங்க. இந்த கோயில்ல உட்காந்து தான் நாங்க எல்லாம் எழுதி கொண்டு கொடுத்தோம். எங்களுக்கு கார்டு கொடுத்துட்டாங்க, தலைமையில கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க வாங்கினவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கார்டு உறுப்பினர் கார்டே உறுப்பினருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திமுகவை சேர்ந்த கட்சி உறுப்பினர்கள் பூம்புகார் என்ன சொல்றாங்கன்னா, நிவேதிதா முருகன் தோற்பார், 20,000 வாக்குகளை தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்றாங்க. ஓகே, இந்த பஞ்சாயத்துல வந்து அதிமுக தான் போன ரீடிங் கிட்டத்தட்ட 1000 ஓட்டு 800 ஓட்டு ரீடிங் எடுத்தாங்க இந்த பஞ்சாயத்துல மட்டுமே ஏடிஎம்கே. இந்த நடையே அதே இன்ஜினியர் தான் போயிட்டு இருக்கோம். இங்க வந்து கொஞ்சம் பாமக கொஞ்சம் அதிகமா இருக்கு. உண்மைதான். அதான் சொல்றேன், அவர் மாவட்ட செயலாளர், அவர் தான் மாவட்ட செயலாளர். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பவுன்ராஜுக்கு வாய்ப்பு அதிகம். உண்மை அப்படிதான் இருக்கு, சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. போன 3000 ஓட்டு தான் தோத்தாரு. இப்ப அந்த 3000 ஓட்டு தாண்டி கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா ஒரு 10,000 ஓட்டுல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கிறோம், யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு. அதிமுக. ஏன் அப்படின்னு அழுக வந்துச்சு சார் அவருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் தான் ஓட்டு போடுறாரு. திமுகவா அதிமுகவா தாவேகாவா நாம் தமிழர் கட்சியா? எனக்கு தெரிஞ்சது அதிமுகவா? இந்த பஞ்சாயத்துல அதிமுகவுக்கு நல்ல பவுஸ் இருக்கா? இருக்குங்களா? நீங்க போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? அதிமுக தான் போட்டீங்களா? எம்ஜிஆரா? எமோஷனல் ஆயிட்டாரு. நன்றிங்க. பூம்புகார்ல இட்ஸ் கோயிங் டு பி a sweep. மயிலாடுதுறை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இப்படி போலாம் அப்படி போலாம் அப்படி போலாம் இப்படி போலாம் எல்லாமே கால்குலேஷன் சொல்லிட்டேன். பிஜேபி என்ன ஆகும், பிஎம்கே என்ன ஜெயிக்கும். ஆமா, பூம்புகார்ல பவுன்ராஜ் தான் ஜெயிக்கிறார். சீர்காழியில கடும் போட்டி இருக்கும் சார். கடும் போட்டி இருக்கும். பேட்டில் கிரவுண்ட் சீட் வித் எட்ஜ் டு ஏடிஎம்கே. ஏடிஎம்கே யாருக்கு சீட் கொடுக்க போறாங்க, அங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அங்க அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் ஓட்டு கொஞ்சம் வாங்கணும், அப்பதான் அங்க நடக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த சீட் போகலாமா? நாகப்பட்டினம். நான் போகும்போதே சொல்கிறேன், எதுக்கியா நாகப்பட்டினத்துக்கு வந்தோம், சாப்பிட்டு வெளில வரோம். ராஜேஷ் கண்ணன் கிட்ட சொல்கிறேன், நாகப்பட்டினத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கவே முடியாது அதிமுகவால். அப்போ சொல்கிறேன் அவர்கிட்ட, 1989 தமிழகம் முழுவதும் அதிமுகவும் காங்கிரஸும் லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் சிபிஐ ஜெயிச்சாங்க. கரெக்ட். இந்த தொகுதியை போய் பார்க்க வந்திருக்குமே, நம்ம வேஸ்ட் பண்றோம் டயத்தை. டப்புன்னு முடிச்சு, ரிசல்ட் ஆல்ரெடி நோன் ரிசல்ட். ஆமா, இதுக்கு போயிட்டு எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு? அப்படியே கொளுத்துது, வெயில் கொளுத்துது, அப்படியே வேர்த்தா கொட்டுது வெயில். போய் கேட்குறோம் ஒரு பாய் கிட்ட, ஒன்றும் பண்ணல திமுக. அடுத்தது கேட்குறோம் அதிமுக 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 அதிமுக. சின்ன பசங்க டிவிகே. டிஎம்கே தானே இந்த வாட்டி? நீங்க டிஎம்கே தானே இந்த வாட்டி? நாங்க வந்து அதிமுக தான். நீங்க அதிமுகவா? ரெட்டலை தான் போடுவீங்களா? ஓகே. நீங்க டிஎம்கேவா? விஜய். அவரு ஏடிஎம்கே. நீங்க என்னங்க? கருப்பு சாப்பா. ரைட். இந்த வாட்டி யாருக்கு போடலாம்? இந்த வாட்டி யாருக்கு போடலாம்? விஜய் தான் போடுவோம். விஜய் போடலாம். விஜய் போடலாம். நாகப்பட்டினம் பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே. எந்த கட்சி மாதிரி? ரெட்டை. எந்த கட்சி? ரெட்டை இல்லையா? நீங்கம்மா? அம்மா நீங்க? அவங்க எப்போதும் சூரியன் தான் போடுவாங்க. எப்போதுமே ஏடிஎம்கே தான். உயிர் உள்ளவரை ஏடிஎம்கே.
நாங்கள் ஏடிய பக்கம் நீங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். போன வாட்டி யாருக்கு போட்டீங்க நீங்க? போன வாட்டி திமுக போட்டு. திமுக போட்டீங்க. இந்த வாட்டி விஜய் போடலான்னு ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த தடவை ஏடிஎம்கேக்கு இருக்கு. ஏடிஎம்கே இருக்கா? ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே தான் வருங்களா? நான் பண்ண பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். டிஎம்கே தான். நீங்க யாருக்கு போடுறீங்க? நாங்கள் வந்து புதுசாக யார் ஓட்டு புதுசாக வந்த கட்சிக்கு போடலான்னு இருக்கோம். விஜய்க்கு போடலான்னு இருக்கு. ஒரு பூக்கடை ரொம்ப ஃபேமஸ் அங்கே பூக்கடைலாம் போய் கேட்குறோம். ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொல்லுது தாவே காணுது. அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. என்ன விளையாட்டுக்கு சொல்கிறீங்க? ஆமாங்க, இப்போ தாவேக்கான்னு சொல்கிறது வந்து ஒரு தமாஷா ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நாங்கள் சொல்கிறது தாவேக்காமோ. ஆனால் நாங்கள் எப்போதுமே அதிமுக தான். என் குடும்பத்தில் 10 ஓட்டு இருக்கு, எல்லா ஓட்டும் அதிமுக தான் விடும். அப்புறம் ஏன் தாவேக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னா சும்மா விளையாட்டு சொல்கிறாங்க. விஜய் சொன்னது வந்து அப்படியா? எல்லாம் அதிமுக தான் போடுறீங்களா? எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு ஓட்டு இருக்குதுங்க உங்க குடும்பத்துல? எங்க நாங்க 2 எங்க மாமனார் மாமியா 4 எங்க குழந்தை எல்லாருமே அந்த ஃபுல்லாவே ரெட்டல தான். எல்லாம் ஒரு 10 ஓட்டு இருக்குங்களா? 10 ஓட்டு இருக்கு. எல்லாம் ரெட்டல தான். டவுன்ல இது சார், அந்த டவுன்லேருந்து அப்படியே இந்த கடலோர பகுதிகள், டவுன்லேயே தான், டவுன்லேயே ஒரு பக்கம் கடலோர பகுதிகள் இருக்கும். அங்கே ஃபுல்லாக மீனவர்கள் இருப்பாங்க. அங்கே போய் மீனவர்கள்கிட்ட போய் பேசணும். உள்ளுக்குள்ளே இப்போ இதுக்குள்ளேயே போனார், அவர் போட்டுக்குள்ளேயே போனார், ராஜேஷ் கண்ணன் போனார். நாங்கள் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட பேசினோம்னா ஒரு 12 பேர் தாவே காண்றாங்க. அவங்க எல்லாமே 2021 திமுக ஓட்டு போட்டவங்க, பிசிகா ஓட்டு போட்டோம். ஏன்னா 6 வருஷம் நவாஸ் வரவே இல்லை சார் தொகுதி பக்கம். ஸ்டாலின் தலைவர் தான் கொஞ்சம் ஃபயரா இருக்கிறாரு. ஆனா விஜய் அதுக்கு மேல கொஞ்சம் ஃபயரா தான் இருக்கிறாரு. போன வாட்டி யாருக்கு போட்டீங்க நீங்க ஓட்டு? ஸ்டாலின் தான் போட்டோம். இந்த வாட்டி இந்த தடவை தளபதி விஜய் தான் போடுவான். அப்படிங்களா? ஓகே சார். ஐயா வணக்கம். போன வாட்டி யாருக்கு போட்டீங்க நீங்க ஓட்டு? இந்த வாட்டி பரம்பரை கட்சி டிஎம்கே தான். இந்த வாட்டி அப்ப கூட சூழ்நிலை மாறும். அப்படியா? ஏன் இந்த வாட்டி அவ்வளவு தயக்கமா இருக்கிறீங்க? நாட்டோட நிலைமை ஏன்? சின்ன புள்ள 12 வயசு பிள்ளையெல்லாம் கற்பழிச்சு கொண்டுறாங்க. இப்ப அதிகபட்சம் இந்த கஞ்சா ஒழிக்கணும். கஞ்சானால தான் கஞ்சா அடிச்சு தான் இது பண்றது. நம்ம சித்தப்பா டிஎம்கே தான் இருக்காரு, நம்ம சொல்ல முடியாது. அது அப்போல மாறிடுவோம். ஓகே. ஒருத்தர் சொல்றாரு இந்த வாட்டி லோக்கல்ல காரணம் தான் ஓட்டு போட போறேன், அதுதாங்க பெட்டர். வெளியூர்ல இருந்து ஒருத்தருக்கு போட்டு அவர் வரவும் மாட்டேன்றாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன வாட்டி டிஎம்கே தான் போட்டோம். டிஎம்கே. இந்த வாட்டி யாருக்கு போட போறீங்க? இந்த வாட்டி வேட்பாளரை பொறுத்து இருக்கு சார். அப்படிங்களா? ஏன் ஷானவாஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா கிடையாது. அப்படியா? ஜெயிச்சுட்டு போனவர் தான் இது வரல. ஜெயிச்சுட்டு போனவர் தான் இது வரல. இதுவரை எந்த இதுக்கும் வரல. அதனால இந்த நிக்கிற வேட்பாளர் லோக்கல் வேட்பாளர் அதை தான் போடுவோம், இல்லைன்னா நாங்கள் போட மாட்டோம். ஓகே. பை சான்ஸ் சரி அவரே நின்னா அப்பன்னா நாங்க போட மாட்டோம். யாருக்கு போடுவீங்க? அப்ப யாருக்கு போடுவீங்க? அதுக்கு லோக்கல்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம். மீனவர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு, அதாவது வாஷ் அவுட் கிடையாது. தாவேக்கா பெரும்பாலும் எடுக்கிறாங்க. அடுத்தது திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன சிற்றுண்டி வச்சிருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட போய் பேசுகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, சார் கிராமங்கள்லேருந்து வராங்க. ஏன்னா நாகப்பட்டினம் 50-50, 50% நகர்ப்புறம், 50% கிராமப்புறம். ஓகே. அவர் சொல்கிறாரு கிராமப்புறத்துலேருந்து வரவங்க வந்து விவசாயிகள்லாம் இந்த வாட்டி அதிமுகவுக்கு போடுறதா தான் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படித்தான் பேசுகிறாங்க. ஏன்னா என் கடைக்கு ரெகுலராக வருவாங்க. அங்கேயும் நெல் கொள்முதல் பிரச்சனை, நெல் கொள்முதல் ஆகலை. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள்லாம் வந்து ரெட்டலைக்கு அவங்க எல்லாம் போடலாம்னு இருக்காங்க. அப்படிங்களா? அந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள்லாம் இந்த வாட்டி நிவாரணம்லாம் கொடுக்கல, அதிகப்படுத்தலாம். அது மாதிரி கூட கொள்ளலாம் இவங்க ஏடிஎம்கே போடுற மாதிரி இருக்காங்க. அப்படிங்களா? இந்த ஹோட்டலில் வரவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆமாம், பேசுகிறேன். கிராமப்புறங்கள் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான் போடுவாங்கன்ட்டு. அப்படிங்களா? விவசாயிகள்கிட்ட போய் பேசணும், மகளிர்கிட்ட பேசணும். அதாவது ஹாஸ்பிட்டல் காலேஜ்லாம் நாகப்பட்டினம் வெளில தான் கட்டியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அடிக்கல் நாட்டினது ஓஎஸ் மணியன், தரது மட்டும்தான் இவர் வச்சார். எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் வந்திருக்குன்னு கேட்குறாங்க ஒருத்தர்.
கிராமத்துல கேக்குறாங்க சார். எடப்பாடியார் சமயத்துல 11 மெடிக்கல் காலேஜ் வந்தது இல்ல? கரெக்ட். ஸ்டாலின் பீரியட்ல எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் வந்தது? மருத்துவர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கூட கொடுக்க முடியாத அரசாங்கம் சார் இதுன்றாங்க. நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஸோ நாகப்பட்டினத்தை பார்த்தீங்கன்னா அகெயின் அனதர் பேட்டில் கிரவுண்ட் சீட். இங்க விஜய் பிரிக்கிறதுனால அதிமுகவுக்கு மிகப்பெரிய லாபம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுக நகர்ப்புறங்கள்லயும் சரி ரூரல்லையும் சரி, நகர்ப்புறங்கள்ல அதிமுக வந்து திமுக விட அதிகம் வாக்கு வைக்கிறாங்க. ஓகே. கிராமப்புறங்கள்லையும் வாங்குறாங்க, பட்டியலின சமுதாயம் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ நாகப்பட்டினமே மாறுது அப்படின்னா உங்களுக்கு என்ன அறிகுறி தெரியுது சார் அதுல இருந்து? நாகப்பட்டினம் ஒரு பெரிய இண்டிகேட்டர். காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினமே மாறுகிறதுனா அப்படின்னா தமிழ்நாடு மற்ற தமிழ்நாட்டினுடைய பகுதிகளை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம். அது ஒரு இதுக்கான ஒரு பெரிய ஸ்விங்குக்கான ஆனால் ஒரு அறிகுறியாக ஆலோஷா நம்ம திரும்பி சீட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வேற யாருக்கோ கொடுத்தா வாய்ப்பு இருக்கான்னு. முஸ்லிம்ஸ் எல்லாரும் கம்ப்ளீட்டாக திமுக கூட்டணி தான் சார் போட போகிறாங்க. தாவைக்கெல்லாம் கிடையாது. கிராமப்புறங்கள் அதிமுக கூட்டு போடுவாங்க, நகர்ப்புறங்களில் நல்ல பேலன்ஸ் இருக்கும். 3 கட்சியுமே நல்லா வாங்குவாங்க. நாகப்பட்டினத்தில் எனக்கு தெரிஞ்சு 18-20% கிட்ட விஜய்க்கு இன்னைக்கு வாக்கு இருக்கு சார். ஓ, அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் பெருவாரியா விஜய். யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, மீனவர்கள் வயசானவர்களே போட தயாரா இருக்காங்க விஜய்க்கு. ஓ, அப்படியே நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மன்னார்குடி போகலான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா காரணம் சொல்கிறேன் உங்ககிட்ட. அப்படி தப்பி தவறி அப்படி கிராமத்தில் என்டர் பண்ணிட்டு பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம். ஏன்னா அந்த தொகுதிக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு. ஒரு பட்டியலின சமுதாயம் காலனிக்குள்ளே போகிறோம். போனால் யாருக்கு ஓட்டு? விஜய். யாருக்கு ஓட்டு? விஜய் 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 விஜய். தொடர்ந்து சூரியன் பட்டியல் சமூக எஸ்சி காலனி முழுக்க விஜய் தான். அதாவது ஒரு சூரியன் இருக்கு, சிபிஐ சிம்பிள் இருக்கு. அங்க போய் கேட்கறேன் அந்த அம்மா கிட்ட, நான் சூரியனை அழிச்சிட போறேன், அழிச்சிட்ட விசில தான் போட போறேன். அசந்து போயிட்டோம். என்னத்துக்காக? பட்டா பிரச்சனை. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கருத்து கணிப்பு வந்து இந்த விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் ஓட்டு போடுறீங்களா? போனாட்டி யாருக்கு போடுறீங்க? போன வாட்டி டிஎம்கே போட்டேன். டிஎம்கே போட்டீங்க. இதே இந்த வாட்டி விஜய்க்கு போட்டீங்க. எனக்கு இந்த வருஷம் எங்க டிஎம்கே ஒன்றும் செஞ்ச பாடல. வீடு கிடக்கு கிடக்க போறேங்க. ஒவ்வொரு வீடு போட்டு கொடுக்கல. அதான் நீங்க பட்டியல் சமூகமா? நீ என்ன சமூகம்? பட்டியல் சமூகமா? அக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கா? விஜய்க்கு தான் போட்டீங்களா? போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? ஸ்டாலின் போட்டோம். ஸ்டாலின் போட்டீங்களா? வீடு எத்தனை 20 வருஷமா வீட்டுல இருக்கோம். வீட்டு பட்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டு பட்டா கொடுக்கலையா? வீடு பட்டா கொடுக்கல. அதனால விஜய்க்கா? சூரியன் வச்சிருக்கீங்க. சூரியன் வச்சிருக்கீங்க. அழிச்சிட்டீங்களா? அழிச்சிட்டு விசிலா? தெரியுமா என்ன சின்னம்னு? விசில். விசில் போடுவீங்களா? விஜய் தான் போட போறீங்களா? அக்கா நீங்க எப்படிக்கா? விசிலா? விசில். நீங்க? நாங்கதான். நீங்களும் விஜய்? ஆமா, அவருக்கு தான் போடுவோம். அக்கா நீங்க? விஜய் தானா? என்னன்னு கேளுங்க. அப்படி புதுசா வந்து ஆளுட்டுங்க. 5 வருஷமா ஆண்டுருக்காங்க. எத்தனை ஆண்டுட்டாங்க? 5 வருஷமா ஆண்டு கட்டி இருக்காங்க. ஒரு ஊரு போட்டு கொடுக்காம கொடுக்கலாமுங்க. ஆனா இதை பத்தி நான் வந்து ஒரு வாட்டி கார்த்தி சிதம்பரத்தை பேசியிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளம் ஜேவிசி. அதாவது பட்டா கொடுக்காதது திமுகவோட பிரச்சனை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வாட்டர் பாடி இருக்கிற இடத்துல பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இவங்க அதை கம்யூனிகேட் பண்ணல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் பட்டா கொடுக்குறோன்ட்டாங்க. ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்கல்ல சார். கும்பகோணத்தை மாவட்டத்தை ஆக்குறேன்னு சொன்னாங்க சார். 2021 நான் கும்பகோணத்தில் இருக்கும்போது அதான் பிரச்சாரமே பண்ணாங்க. மயிலாடுதுறை இவர் ஆக்கினாரு. 2020 எடப்பாடியார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 25 வருஷம் டிமாண்ட கோரிக்கையை வந்து நிறைவேற்றினாரு. இவர் வாக்குறுதி கொடுத்தாரு, நான் கும்பகோணத்தை மாவட்டமா மாத்திரேன். இன்னி வரைக்கும் மாத்தல. ஏன் டிஎம்கே வந்து அவங்களுடைய வாக்குறுதிகள் ஒன்றா, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருவோம், ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட வரலையே. இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும், கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்த மட்டும் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வரவே இல்லை. இப்போ வரேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா?
பார்த்துட்டு ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்குறோம். அவர் சொல்றாரு, நாகப்பட்டினம் தொகுதி ஆரம்பிக்கிறேன். இது நாகப்பட்டினம் தொகுதி இல்லைங்க, பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் நாகப்பட்டினம், பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் கீழ்வேலூர். ஓ, இப்போ இந்த காலனியில் போய் கேட்டோமே அதெல்லாம் கீழ்வேலூர். கீழ்வேலூரில் விஜயோட கட்சி 2வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 3வது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நாங்கள் பெரிய கலாய்வெல்லாம் பண்ணல. அங்கேயே விவசாயிகள் 2 விவசாயிகளோட கம்யூனிகேஷன் சார் மக்கள்கிட்ட காமிக்கணும் சார். அதை கீழ்வேலூரில் அவங்க எவ்வளோ அவங்க பேசுறத பார்த்தா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடுற மாதிரி தோணும். ஆனால் கடைசி அவங்க அதிமுக போட போறதா சொல்லுவாங்க. ஓ, ஓகே ஓகே. போகிற தேர்தலில் விவசாயிகளை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான். யார் வந்து விவசாயிக்கு ஆதரிக்கிறாங்க? விவசாயிக்கு எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்தில் தேடுவாங்க, அவ்வளோதான். எந்த மாதிரி இருக்குது? இதுதான் விவசாயியோட நிலைமை, பார்த்துங்க. அதான் அதுதான் கேட்டேன். இதுக்கு திமுக ஆட்சி காலத்துல இருந்து இந்த வாய்க்கால் தூர்வாரும் பணிங்கிறத இந்த கடமடை பகுதியில் நடக்கல. ஏட்டில் நடைபெற்று இயக்கத்தில் நடைபெறல. எந்த வாய்க்காலும் தூர்வாரப்படல. வாய்க்கால இல்ல, ஆக்கிரமிப்பு தான் இருக்கு. அதிகாரிகள் வந்து யாரும் வரமாட்டாங்க. ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் போய் சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படிதான் இருக்கு. விவசாயி காவ காத்துட்டு உட்காந்துருவானே, இலவு காத்த கிளி போல. இந்த மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சதுன்னா ஒரு திருப்பம் வர வேண்டும். அப்ப இந்த மக்கள் வந்து யாருக்கு இந்த வாட்டி மக்கள் மனநிலை விடுங்க. சரி, உங்களது தனிப்பட்ட இதுல மக்களுடைய மனநிலை வந்து முதல் நாள் நைட்டு யார் கவர் கொடுக்குறாங்களோ அவங்க மனநிலை, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்தானாக்கா இப்படிதான் இருக்கணும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த மக்கள் சிந்திக்கணும். நீங்க மக்கள் சிந்திக்கணும். நீங்க சொன்னாதானே சிந்திப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் விவசாய களத்துல தான் இருக்காங்க பாருங்க. தேங்காய் நெல்லு, இன்னைக்கு சீசன் என்ன சார்? இன்னைக்கு பங்குனி மாசம். இன்னைக்கு பங்குனி மாசம் விவசாயி வீட்டுல மேல விவசாயி கிட்ட வந்து 16% நெல் எடுக்க வச்சுறாங்க. பங்குனி 3, 4, 16 வரையும் எத்தனை நாளைக்கு காய வைக்க வேண்டிய? இந்த ரோட்ல காய வச்சா ரோட்ல பொதுமக்கள் போறவங்க என்ன கேட்கறாங்க? எவன்டா அடிச்சுக்கிட்டு தாவறது கீழே? ஆட்சி மாற்றம் தேவைன்றீங்களா? ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. மக்களுக்கு கண்டிப்பா தேவை. அதுக்கு இந்த மக்கள் முதல்ல மனம் மாறணும். இந்த 200 ரூபாய்க்கு ஓட்டு போறதை நிறுத்தணும். 21 வந்து ஸ்டாலின் ஆச்சு. இது யாருக்கு இந்த 2 ஆட்சிலையும் யாருக்கு விவசாயிக்கு அதிகம்? அவங்க 2 பேரை ஒத்து பாக்குற போது எடப்பாடியார் பரவாயில்ல. எடப்பாடியார் பரவாயில்ல. சில பேர் என்ன கேட்கறாங்க, இலவசம் என்னத்துக்கு இலவசம் கொடுக்குறீங்கன்றாங்க. ஒருத்தர் அருமையா சொன்னார் சார் கிட்ட. வளர்ச்சின்றாங்களே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். என்ன வளர்ச்சி? இந்த ஜிடிபி growth எப்படி வந்தது? நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸை உயர்த்திட்டீங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லை உயர்த்திட்டீங்க, எதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பில்லை உயர்த்திட்டீங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸை உயர்த்திட்டீங்க, எதெல்லாம் உயர்த்த முடியுமோ அது எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க. எங்ககிட்டேருந்து பிடுங்கி அதை growthன்னு காமிக்கிறது பெரிய. அதே மாதிரி கடனை வாங்கி எங்களுக்கு வந்து ஃப்ரீயா தரேன். அது என்னைக்கு எங்க பக்கம் வந்து விழ போதோ தெரியாது எனக்கு. இது என்ன நிர்வாகம்ன்றாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க. ஓகே ஓகே. இதெல்லாமே சீமான் பேசக்கூடிய விஷயங்கள் தான் ஃபுல்லா. ஆனால் கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவை போடுறோம். அதாவது ஒரு என்ன பாயிண்ட் நான் நினைக்கிறேன், டிஎம்கேக்கு மாற்று ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த மனப்பதிவு இருக்கு. இன்னும் இந்த பைனரி தான் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா பைபோலார் தான் நிர்வாகம். இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இது இருந்திருக்காங்க. விஜயோ சீமானுக்கெல்லாம் நிர்வாகம் தெரியாது. விஜய் பண்ண மிகப்பெரிய தவறு நான் சொல்றேன். விஜய் வந்து ஆட்சி மாற்றத்துக்காக, நான் சொல்றது வந்து விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூ, நாட் ஃப்ரம் ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கும் சொல்றேன், விஜய் ஏடிஎம்கேக்கு தேவையில்லை. எஸ், ஓகே. ஆனால் விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரேன், அதே சமயத்தில் நான் வந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிறேன் அப்படிங்கிற கோணத்தில் போயிருந்தாருன்னா அவருடைய அரசியல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற ஒரு விதமாக போயிருப்பார். ஆனால் இல்லை, அவரை சுற்றி யார் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியுமே. ஆமாம், அவங்க அவரை விஜயை சிந்திக்கவே விட மாட்டாங்க. இதை தாண்டி கடைசியாக மன்னார்குடி போனோம் சார். மன்னார்குடியில் திமுக தான் சார் ஜெயிக்குது. மன்னார்குடியில் டிஆர் பாலுவோட பஸ் ஸ்டாண்டு சூப்பராக பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காரு. அங்கே வந்து கல்லர் சமுதாயம் அதிகமாக இருக்காங்க. கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த சங்கத்துக்கே போனேன். அங்கே போய் சங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட உட்காந்து பேசுறேன். அவங்க வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க. உட்காந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, கல்லருங்கிறதுமா பார்க்கலங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களும் சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்றாங்க. ஆனா மன்னார்குடியில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. மன்னார்குடியில் மாற்றம் இல்லை. மன்னார்குடியில் மாற்றம் இல்லைங்க. 1-2 பேர் தான். ஆனால் முத்திரையரோட ஓட்டு திமுக பக்கம் போகுது.
முத்திரையர் பக்கம் ஓட்டு போகுது. ஏன்னா நாங்கள் என்ன கால்குலேஷனில் போனோம்னா அதிமுக ப்ளஸ் அமமுக ஆட் பண்ணால் டிஆர்பி ராஜா தோத்து போவார்னு நினச்சோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் 2-3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிஆர் பாண்டியன் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் அந்த அக்ரிகல்ச்சர். அவர் என்ன சொன்னார்னா இதே டிஆர் பாலு தான் எஸ்எஸ் பழனிமாணிக்கத்தோட சேர்ந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் கொண்டு வந்தது அவர் தான். அதை டிஆர் பாலுவே சொல்லியிருக்கிறார். மீத்தேன் திட்டத்துக்கு நீங்கள் தான் கொண்டு வந்துடுறாங்க. நானும் சொல்லாதீங்க. நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெப்ரஸன்டேட்டிவ். நானும் அருமையன் எஸ்எஸ் பழனிமாணிக்க அவர்களும் சேர்ந்து தான் இணைந்து தான் திட்டங்கள் எல்லாம் தஞ்சை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். திட்டங்களை இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதுக்கப்புறம் அதை எதிர்த்தது திமுக அரசாங்கம். இப்ப டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் எடுக்கிறது காலத்தின் கட்டாயம்ன்றார். தவிர்க்க முடியாது. என்ன மாதிரியான உல்டா பாருங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு சார், டிஆர்பி ராஜா இந்த பகுதியவே கார்பரேட்டைசேஷன் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒருவேளை திமுக ஆட்சி வந்து மீண்டும் இவருக்கு மந்திரியா இருந்தார்னா இந்த பகுதியில் ஃபுல்லா அப்பேரல் பார்க் கொண்டு வர போறாங்க. அந்த அப்பேரல் பார்க் வந்ததுன்னா தண்ணீர்ல சுத்தமா பொல்யூஷன் கம்ப்ளீட்டா வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயமே இந்த மாவட்டத்தில் அழிஞ்சு போயிடும். ஆனா இதை கொண்டு போய் விவசாயிகளுக்கு சேர்க்கறதுக்கு அதிமுக ஆள் இல்லை. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன். அந்த ஏரியால ஒரு ரீஜனல் சத்ரப்னு யாருமே இல்லை. அதாவது அந்த கொண்டு போய் சேர்க்கணும். இது பிரச்சனை இருக்கு, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை இது வரும். அப்பேரல் பார்க் வந்தா டைஸ் எல்லாம் வந்து தண்ணியில் இதாயிடும். அப்படிங்கிற போது எஃப்ளூவன்ஸு பொல்யூட்டன்ஸு எல்லாமே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயம் அஃபெக்ட் ஆகும், பாதிக்கப்படும். அப்படிங்கிற விஷயம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஓகே. இதனால ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடிய பிரச்சனையே இருக்குன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, அந்த விஷயமே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. மன்னார்குடியில் அதிமுக தோல்வி உறுதி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி. ஓகே, அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நீங்கள் சொன்னது மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், கீழ்வேளூர், மன்னார்குடி. இத்தனை தூரில் மன்னார்குடியில் டிஎம்கே ஜெயிக்கிறது, மற்ற அனைத்திலும் ஏடிஎம்கே வெற்றி, இல்லாட்டி அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. மயிலாடுதுறையில் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே, பூம்புகாரில் 100% கன்ஃபர்ம்டு ஏடிஎம்கே விக்ட்ரி, சீர்காழியில் நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா எட்ஜ் டு ஏடிஎம்கே, நாகப்பட்டினத்தில் எட்ஜ் டு ஏடிஎம்கே, கீழ்வேலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்காம அதிமுகன்னா வாய்ப்பு இருக்கு. விஜய் பயங்கரமாக பிரிக்கிறாரு. இன்ஃபேக்ட் விஜய் ஒழுங்கான கேண்டிடேட் போட்டார்னா கீழ்வேலூரில் தாவேகாவை ஜெயிக்கலாம். ஒழுங்கான கேண்டிடேட் எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு அவங்க பிரச்சனையே தாவேகாவை பொறுத்தவரை பிரச்சனை கேண்டிடேட்டை இனிமேல் தெரியுமா சார்? கீழ்வேலூர் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, அந்த ஊர்ல இவ்வளவு காலனி இருக்கு. இதெல்லாம் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த யார் இந்த ஆதவர் என்ன தெரியும்? விஜய்க்கே தெரியுமா கீழ்வேலூர் ஒரு ஊர் இருக்குன்னு தெரியுமா? அதுதான் பிரச்சனை. ஆனா இதுல நீங்க சொன்னது கூட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா டிஎம்கேனுடைய அதிருப்தி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் அதிருப்தியுற்ற பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் விஜயை நோக்கி போகின்றன. அதே நேரத்தில் அதிருப்தியுற்ற மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் ஏடிஎம்கேயை நோக்கி போகின்றன. அது தவிர ஒரு முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த விவசாயிகளே அதிமுகவுக்கு வாக்களிக்க போகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளே கட்சிக்குள்ள பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவர்களுடைய ஆதரவாளர்களையே அந்த கட்சி மதிக்கிறது இல்லை. இது ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடியது ஒரு தவற சுட்டி காட்டினது கிடையாது யாருமே. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டிஎம்கே வந்து திரும்பி ஆட்சிக்கு வராதது காரணம் என்னன்னா, அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வரும், ஆனால் வெளில தெரியாது. ஊடகம் அதை காமிக்காது. இதைத்தான் சொல்ல வந்து அதுக்கு காரணம் ஊடகங்கள் காமிக்காது. அதாவது ரொம்ப டிஎம்கே தன்னை ஸ்மார்ட்டாக நினச்சிட்டு மொத்த ஊடகத்தையும் நம்ம கைப்பற்றி வச்சுட்டோம். ஸோ நம்முடைய குரலை தான் இந்த ஊடகங்கள் ஒலிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கான ஆபத்தே இந்த விஷயத்தில் அடங்கியிருக்கு.
சுதந்திரமான ஊடகங்களாக இருந்தால் அவர்களுடைய தவறையும் சுட்டி காட்டும், தவறு நேர்றப்பே கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ அந்த வாய்ப்பு கடைசி வரைக்கும் டிஎம்கேக்கு கிடைக்காமலே போய் விடுகிறது. அதனால் ஊடகங்களை வச்சுட்டு ஒரு பக்கம் பிரமாதமாக நாம் அந்த மக்களுடைய ஒப்பீனியனை ஷேப் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க தங்களை ஷேப் பண்ண முடியாமல் போயிடுது. சார் இந்த ஊடகத்தினால உங்களால் வந்து சென்னையில் மட்டும்தான் சார் உங்களால் சென்னை, திருச்சி இந்த மாதிரி இடத்துல உங்களால் பண்ண முடியும். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். மற்ற இடத்துல ஒப்பீனியன் மேக்கரே கிடையாது. டெல்டா மாதிரியான மாவட்டத்தை ஷேக் ஆகுதே சார். 41 தொகுதியில் 4 தொகுதி ஜெயிச்ச இடத்துல இன்னைக்கு மயிலாடுதுறை சான்ஸ், சீர்காழி சான்ஸ், பூம்புகார் கன்ஃபர்ம்டு விக்டரி, நாகப்பட்டினம் சான்ஸ், கீழ்வேலூர் சான்ஸ், மன்னார்குடி ஒன்று தான் திமுக 100% கேரண்டி. வடக்கு மாவட்டத்தில் அடிக்கக்கூடிய அலை இட் இஸ் பிரீச்சிங் மயிலாடுதுறை, இட் இஸ் கமிங் அப் டு நாகப்பட்டினம், பட் இஸ் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட் அட் திருவாரூர் அண்ட் தஞ்சாவூர். டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ளே இருக்கிறார், இருந்துமே அவருடைய இம்பாக்டின் எதுவுமே மன்னார்குடியில் தென்படல. மன்னார்குடி தென்படல. சசிகலாவோட வண்டி மட்டும்தான் தென்பட்டது. கொஞ்சம் சசிகலா வண்டி தென்பட்டு சசிகலாவோட இம்பாக்ட் ஒன்றுமே கிடையாது. வண்டி தென்பட்ட அளவு கூட இம்பாக்ட் தென்படல. ஓ, இப்போ இது என்னுடைய இந்த வைண்டப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் இந்த இன்டர்வியூ. இப்போ வந்து ஒரு 5-6 தொகுதி அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாம்பிள் சர்வே மாதிரி, ஆனால் ஒவ்வொன்றுமே இன்டெப்த்தாக பண்ணியிருக்கோம். காவிரி டெல்டா ரீஜனில் 6க்கு 5 ஏடிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன? இது தமிழ்நாடு முழுக்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஏன்னா காவிரி டெல்டா ரீஜனில் 41 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போவே இந்த மாதிரி இருக்கும்னா உத்தேசமாக நான் கேட்குறேன், 41 எவ்வளோ தொகுதிகள் வரை என்டிஏ கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 15லேருந்து 18 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். போன தடவை 4 சீட்டு ஜெயிச்சிருந்த என்டிஏ இந்த தடவை ஒரு 18 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கலாம். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கொங்கு அண்டு வடக்கு சென்னையை நீங்கி பார்த்தீங்கன்னா அதிமுக இஸ் டூயிங் வெரி வெல். டெல்டாவில் நான் பார்க்குறது என்னென்னா விவசாயிகள் எலெக்ஷனுங்கிறது நம்ம டிசம்பரில் கண்டுபிடிச்சோம். ஆமாம், இது நான் வந்து ஃபார்மர் சென்ட்ரிக் இது எலெக்ஷன் வந்து முதல் தடவையாக நான் வந்து இந்த தேர்தலில் ஐ திங்க் நான் ஒருத்தன் தான் முதல்ல கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொன்னது. ஓகே, டெல்டா என்ன சொல்லுதுன்னா மற்ற ஃபார்மர்லாம் கஷ்டப்படும் போது நாங்கள் மட்டும் என்ன டெல்டாக்காரனால வந்து ஆனந்தமாக இருக்கோமா? எங்களாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களுக்கும் அதிருப்தி இருக்குது, எங்களுக்கு இன்னும் அதிக அதிருப்தியே இருக்குன்னு மெசேஜ் கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் கட்டணும் 550 ரூபா கட்டி, இப்போ 5 ஏக்கர்னு வச்சுங்க, 5 ஏக்கருக்கு 5,25 2,800 ரூபா 2,700 ரூபா கட்டுவோம். கட்டி அதுக்கு இன்சூரன்ஸ் முதல்ல வந்துச்சு. இப்போ ஆனா இந்த வாட்டி 5 வருஷத்துல வேஸ்ட், விவசாயி தான் வேஸ்ட். கரண்ட் பில்லு கூட எல்லாமே கூட, கரண்ட்டுங்க சரியா கொடுக்கறது இல்ல. இது என்ன பண்ணாங்க? விவசாயம் எவ்வளவு ஒவ்வொருத்தனும் வைத்தறிதல் கட்டி பணம் கட்டினான். செய்யும் போது இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சாங்க அதை சொல்லுங்க. விவசாயம் எல்லாம் கொதிச்சு நிக்கிறான். அதனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் தான் ஏற்படும். அவன் கொதிச்சு நிக்கிறான், ஏழை வைத்தறிச்சல் கொட்டிக்கிறது, விவசாயி பூரா பிச்சை எடுக்கிறான். ஸோ இது வந்து மாற்றத்துக்கான அறிகுறின்னு எடுத்துக்கலாம். அதாவது சென்னையை தவிர, சென்னையில் விவசாயி விடுங்க, இருக்க மாட்டாங்க. சென்னையில் கொங்கில் இருக்கிற விவசாயிகள், வடக்கில் இருக்கிற விவசாயிகள், டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள், இவர்களுக்கு கோவம் இருக்கும்போது சவுத்துக்கு மட்டும் தனியாக பண்ணிட்டாரான்னா ஸ்டாலின். ஆனால் சவுத்தில் நீங்கள் ஏற்கனவே மானாமதுரையை பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க. நம்ம சவுத்தில் ஒரு சின்ன சின்ன பேக்கெட் சில இது நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. அங்கேயும் விவசாயிகள் அதிருப்தியத்தால் பதிவு பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி, அதனால தான் சொல்கிறேன், அங்கேயும் அதிருப்தி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம், கன்ஃபார்ம் பண்ணாமல் ஒன்றும் சொல்ல வேண்டாம். டெல்டாவில் ஆனால் விஜய் இஸ் ஆல்சோ ஓகே, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஜெயிக்க போகிறது இல்லை, பட் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கிறார். ஓகே, அதாவது நான் ஒருத்தர் இன்னைக்கு சந்தித்தேன், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஒரு நெருங்கிய நண்பரோட மீட்டிங் இருக்குன்னு போனார் அவர். ஓகே,
அவர் போனார், சும்மா அது ஆடிட்டர் அந்த மாதிரியான மீட்டிங். அது வந்தார், வந்துட்டு சார் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கொஞ்சம் க்ளோஸ் சார் அப்படின்னாரு. ஓகே, அதில் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அவங்கெல்லாம் என்ன நம்புகிறாங்கன்னா விஜய் பிரிக்கிற வாக்குகள்னால திமுக ஆட்சிக்கு வந்துரும்னு நினைக்கிறாங்க. சரி சார், அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் பிரிப்பார், அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும், அதிமுக தோற்கும்னு பெண் நிறுவனம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் அவர் ஓட்டையை போடுறதே திமுகவுடைய கோர் ஓட்டுன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியாமல் உட்காந்து. ஓட்டையை போடுறதே திமுக கோட்டையில் தான். பாருங்க, நீங்களே ஃபிஷர்மேன் ஓட்லாம் இப்போ வீடியோலாம் காமிச்சிருக்கீங்கல்ல, அப்போ தெரியாதா உங்களுக்கு? அவங்க நான் கேட்குறோம்ல 2021 யாருக்கு போட்டீங்கன்னு? திமுக 24, திமுக 26, தாவேகா. இதையும் தாண்டி இல்லை அவங்களால நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்கன்னா மே 4 சார் ரிசல்ட்டு. ஜேவிசி ஒரு அருமையான குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் காவிரி டெல்டாவுடைய ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி பற்றி. இது காவிரி டெல்டா பற்றின ஒரு பார்வையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு விஷயம், என்டிஏ ஆதரவாளர்களாக இருக்கிறவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு தகுதியான காரணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா என்டிஏ சைடில் கொடுக்கப்பட வேண்டிய விட்டமினே இந்த நம்பிக்கைங்கிற ஒன்று தான் இருக்குது. திட்டவட்டமாக ஜெயிச்சிடும் தெரிஞ்சாலும் கூட ஜெயிச்சிருவோமா சார், ஜெயிச்சிருவோம் இதே கேட்டு எனக்கு சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் கால்ஸ் வரும். இந்த மாதிரி கால்ஸ் அட்டன் பண்ணி கடைசியில் நான் பெசிமிஸ்ட் ஆயிடுவேணும்னு எனக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ, நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் இப்பெல்லாம். சொன்னால் நீங்கள் ஒரு பிஜேபி காரர் கற்று நான் கத்துறதுல பிபி ஏறிடும்ட்டு சரி என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எல்லாருமே நம்மளை நினைவு கூறுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு, அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு. ஸோ மிக்க நன்றி ஜேபிசி. நன்றி, வணக்கம் சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.